தந்தை பெரியாரின் ஜாதி ஒழிந்த தமிழ்நாடு விளக்க பொதுக்கூட்டம் என்ற பெயரால் ஏற்பாடு செய்து காஞ்சி மாவட்ட திராவிடர் விடுதலை கழகத்தின் சார்பாக இந்த கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர் தோழர் தினேஷ்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியின் முதன்மை காரணமாகவும் முழு உழைப்பாளியாகவும் இருந்து வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற அருமை தோழர் தெள்ளமிது அவர்களே, இந்த கூட்டத்திற்கு பெரிதும் உழைத்திருக்கிற கழகத்தின் தோழர்கள் பொன் விஜயகுமார், ஆட்டோ கோபி, பன்னீர்செல்வம், முருகன், பாபு, தமிழ்மாறன், தலுக்கு, சுகுமார், திலீபன், சோமு, பகுத்தறிவாளன், கடாபி, சிபி, ரவிக்குமார் ஆகிய தோழர்களே, இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அருமை தோழர் மல்லை சத்யா அவர்களே, திராவிடர் விடுதலை கழகத்தின் பொதுச் செயலாளர் அன்புக்குரிய தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்களே, உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் செழியன் அவர்களே, தோழர் தென்னவன் அவர்களே, இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு வந்திருக்கிற எங்களுக்கு வரவேற்பை நல்கி இருக்கிற தமிழ் இன உணர்வாளர் கூட்டமைப்பின் தோழர்களே, 17 இயக்கத்தின் தோழர்களே, வருகை தந்திருக்கிற பல்வேறு இயக்கங்களை சார்ந்த அன்பு தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக திராவிடர் விடுதலை கழகம் எடுத்து வருகிற நிகழ்ச்சியில் ஒரு நிகழ்ச்சி என்று கருதப்பட்டாலும் கூட இதற்கு ஒரு தனி தலைப்பை கொடுத்து, அவர் நினைத்த தலைப்பு சிறிது வெட்டுப்பட்டு போனாலும் கூட ஜாதி ஒழிந்த தமிழ்நாடு என்ற அளவிலாவது இந்த தலைப்பை கொடுத்து இது குறித்த செய்திகளை பேசப்பட வேண்டும் என்ற பெரு விருப்பத்தோடு தான் தோழர்கள் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பெரியாரிடம் கேட்டார்கள், உங்களுடைய முதன்மையான கொள்கைகள் என்ன? உங்களுக்கு கொள்கைகள் என்று சொல்ல உயிரினும் மேலான கொள்கைகள் என்ன என்று கேட்டபோது அவர் சொன்னார், ஜாதி ஒழிப்பும் தனித்தமிழ் நாடும் தான் எனது உயிரினும் மேலான கொள்கைகள் என்று பெரியார் சொன்னார். அந்த இரண்டையும் இணைத்து இந்த தலைப்பை கொடுத்திருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். ஏன் என்பதற்கு பல காரணங்களை சொல்லலாம் என்றாலும் கூட இந்த இந்தியா ஒரு பொய்மையாக நம் கண்களுக்கு தெரிகிறது பல விதத்தில். நம்முடைய அரசியல் சட்டத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் வரையறுத்து கொடுத்தார். அப்போது இல்லாத சொல்லை கூட அவசர நிலை காலத்தில் புதிதாக அதனுடைய முகப்பிலே சேர்த்தார்கள். இது சோசலிச நாடு என்றும் சொன்னார்கள். இந்த நாடு இறையாண்மையுள்ள சோசலிச மதசார்பற்ற ஜனநாயக குடியரசு என்றுதான் எழுதி வைத்திருக்கிறார்கள் முகப்பில். இந்த நாட்டிற்கு, இந்திய நாட்டிற்கு என்று சொல்லப்படுகிற நாட்டிற்கு இறையாண்மை இல்லாமல் போய்விட்டது. அது முடிவுகளை இவர்கள் எடுப்பதில்லை, எங்கோ இருந்தவர் எடுத்த முடிவுக்கு இந்திய அரசு, இந்திய தலைமை அமைச்சராகட்டும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவரிடம் சவார்னிட்டி போய்விட்டது, இறையாண்மை போய்விட்டது. சோசலிசம் என்ற சொல் அதில் இருக்கிறது. ஆனால் 91ஆம் ஆண்டில், 1976ஆம் ஆண்டில் அவசர நிலை காலத்தில் நாடாளுமன்றத்தை கூட்டி ஒரு சிறப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துதான் முகப்பிலே சோசலிஸ்ட் என்ற சொல்லை சேர்த்தார்கள். இது சோசலிச நாடு என்ற சொல்லை புதிதாக சேர்த்தார்கள். ஆனால் அது அறிவிக்காமலே 91ஆம் ஆண்டு இல்லாமல் போய்விட்டது. இது சோசலிச நாடும் இல்லை, மதச்சார்பற்ற நாடு என்று சொன்னார்கள். செக்யூலர் என்ற சொல் இருக்கிறது, இங்கு மதச்சார்பின்மை இல்லாமலே போய்விட்டது. எங்கு பார்த்தாலும் இந்துத்துவத்தின் அடையாளம், அது அரசு அலுவலகமாக இருந்தாலும் சரி, அரசு நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அது இந்துத்துவ சார்பாக தான் போய்கொண்டிருக்கிறது என்பதை நாம் கண்ணார பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜனநாயகம் இல்லை என்பது போராடுகிற மக்கள் மீது அரசு எடுக்கிற ஒடுக்குமுறை நடவடிக்கைகளை பார்த்தால் நாம் புரிந்து கொள்ள முடியும். அரசுக்கு இணக்கமாக இல்லாமல் சிறிது எதிராக போனாலும் கூட அவர் நடவடிக்கையை முடக்குகிற போக்கை நாம் இங்கு பார்க்கிறோம். எனவே இங்கு இறையாண்மை இல்லை, சோசலிசம் இல்லை, மதச்சார்பின்மை இல்லை, ஜனநாயகம் இல்லை. ஆனாலும் இது குடியரசு என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இப்படி அமைக்கப்பட்ட குடியரசுக்கு அரசியல் சட்டத்தை எழுதினார்கள்.
இந்த சட்டம் எழுதப்பட்ட போதே, எழுதுவதற்கான குழு அமைக்கப்பட்ட போதே, அமைத்ததிலிருந்து இறுதி வரை அதை உறுதியாக எதிர்த்து வந்தவர் பெரியார் மட்டுமே. முதலில் பெரியார் கேட்டார், நீங்கள் என்ன சொன்னீர்கள்? காங்கிரஸ் என்ன உறுதிமொழியை கொடுத்திருக்கிறது? விடுதலை அடைந்த பின்னால் அனைவருக்கும் வாக்குரிமை அளித்து அவர்கள் தேர்ந்தெடுக்கிற பேராளர்களை கொண்ட பிரதிநிதிகளை கொண்ட சபைதான் அரசியல் சட்டத்தை எழுதும் என்று சொன்னீர்கள். இப்போது எழுதி கொண்டிருக்கிற இந்த அவையை தேர்ந்தெடுத்தவர்கள் யார்? அப்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிற வாக்குரிமை பட்டம் பெற்றவர்களுக்கு, வரி கட்டுகிற, சொத்து வைத்திருந்தவர்களுக்கு மட்டும் இருந்த காலம். 100க்கு 10 பேருக்கு மட்டும் வாக்குரிமை இழந்த காலத்தில் அவர்கள் தேர்ந்தெடுத்தவர்கள் யாராக இருக்க முடியும்? அவர்கள் பிரதிநிதி யாராக இருந்திருப்பார்கள்? அவர்களெல்லாம் இணைந்து அவர்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் எழுதிய சட்டம் தான் அரசியல் சட்டம். அரசியல் சட்டத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதினார் என்று நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அதை சட்ட சொற்களால் அதை வரைவாக்கி கொடுத்தார். டிராஃப்ட் பண்ணதான், டிராஃப்டிங் கமிட்டிக்கு சேர்மன் தான் அம்பேத்கர். 13 துணைக்குழுக்கள் இந்த சட்டங்களை எல்லாம் எழுதி கொடுத்தார்கள். இன்னும் சொல்ல போனால் சிறுபான்மையினருக்கான சட்டப்பிரிவுகளை எல்லாம் எழுதியது இந்து மதவாதியாக காங்கிரஸில் கருதப்பட்ட பட்டேல் தலைமையிலான குழுதான். அப்போதே சொன்னார், நீ பாகிஸ்தானுக்கு வேணா போயிடு, இருக்க முடியவில்லை என்று அரசியல் நிர்ணய குழுவில் பேசினார். இவரெல்லாம் எழுதி கொடுத்ததை தொகுத்தார். அதனால்தான் அவர் 1953ஆம் ஆண்டில் அரசியல் சட்டம் எழுதி நடைமுறைக்கு வந்த 3ஆம் ஆண்டில் நாடாளுமன்றத்திலேயே சொன்னார். பல பேர் என் நண்பர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், நீதானே அரசியல் சட்டத்தை எழுதினாய், நீதானே எழுதினாய் என்று கேட்கிறார்கள். ஆம், நான் தான் எழுதினேன். அதை சொல்லுகிற போது சில சொற்களை சொன்னார். நான் வாடகை குதிரையாக பயன்படுத்தப்பட்டேன் என்று சொன்னார். ஐ வாஸ் a hack என்று சொன்னார். நான் எழுதினேன், என் கையை பார்ப்பனல் ஆட்டிக்கொண்டு, ஐ வாஸ் ஹோல்டிங் த பென், ஆனா என் கையை ஆட்டியவரெல்லாம் பாப்பான்னு சொன்னார். அது காலையில் நடந்த விவாதத்தில். மாலையில் திரும்ப அதே கேள்வியை கேட்டார்கள். அது நான் செய்தேன், மச் அகெயின்ஸ்ட் மை வில், என்னுடைய விருப்பத்திற்கு எதிராக பலவற்றை செய்திருக்கிறேன் என்று காலையில் சொன்னார். மாலையில் திரும்பவும் சொன்னார்கள். இதுவே வழக்கமாக போய்விட்டது. ஆம், நான் தான் எழுதினேன், ஆனால் அதை எரிக்கப் போகிற முதல் ஆளாகவும் நான் தான் இருக்க போகிறேன் என்று சொன்னார். இட் சூட்ஸ் நோபடி என்று சொன்னார். இது யாருக்கும் பொருந்தாத சட்டம் என்று 53இல் சொன்னார். 57இல் பெரியார் எரித்தார். அவர் எரிப்பேன் என்று சொன்னார், எரித்தவர் பெரியார். அதில் அடங்கி இருக்கிற சில சட்டப்பிரிவுகள், அதை அவர் அப்போது புரட்சியாளர் அம்பேத்கர் கொண்டு வர விரும்பிய இந்து திருத்த மசோதாவை அவர் பல முயற்சிகள் செய்தும் அது நிறைவேறாமல் போனதற்கு பின்னால் தான் அவர் வெளியேறினார். அமைச்சராக இருந்து, சட்ட அமைச்சராக இருந்து விலகினார். 1.5 ஆண்டுகள் நான் பொறுத்து பார்த்தேன், எதுவும் நடக்கவில்லை. நான் எழுதிய இந்த இந்து சட்டத்தை பற்றி சொன்னார். அது யாரும் அழாமல், அன்வெப்ட் என்று சொன்னார். யாரும் அழுவல, அது புதைச்சிட்டாங்க, அப்போவே புதைச்சிட்டாங்கன்னு சொன்னார். சட்டத்தை புதைத்து விட்டார்கள். எனவே அவர் விரும்பியதில் பல இல்லாமல் போய்விட்டது. விருப்பத்திற்கு எதிராகவும் சிலது நுழைக்கப்பட்டு விட்டது என்றாலும் கூட அவர் விலகி வந்த போது பலவற்றை சொன்னார். அவரை தாழ்த்தப்பட்ட தலைவராக மட்டுமே சொல்லிக் கொள்பவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வது உண்டு. அவர் பதவி விட்டு விலகியதற்கு 4 காரணங்களை சொன்னார். அதில் 2வது காரணம், பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு இந்த அரசியல் சட்டத்தில் நாம் உறுதி செய்யவில்லை. ஏனென்றால் முழுமையான பட்டியல் நம் கையில் இல்லை. அதற்கான பட்டியல் ஒன்றை, ஒரு ஆணையத்தை அமைத்து பட்டியலை தயாரித்து அவர்கள் மேம்பாட்டுக்கான திட்டங்களை வகுக்க வேண்டும் என்ற ஒரு பிரிவை எழுதியிருந்தார். 340 ஒரு பிரிவு. அது எழுதி 1.5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த அரசு அதற்கான எந்த முயற்சியும் செய்யவில்லை. காசி பல்கலைக்கழகத்திற்கான சட்டத்தை நிறைவேற்றுகிறீர்கள், உஸ்மானிய பல்கலைக்கழகத்திற்கான சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறீர்கள். சட்டத்தை நிறைவேற்றினால் அதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த சட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற மறுக்கிறீர்கள். சமுதாயத்தில் பாதிக்கு மேலாக இருக்கிற மக்களுக்கான அந்த உரிமைகளுக்காக சட்டத்தில் எழுதி வைத்த பிரிவை கூட, ஆணையத்தை அமைப்பதற்கு நீங்கள் முன்வரவில்லை என்பதையும் காரணமாக சொல்லித்தான் பதவி துறந்தார். அவசரமா அதற்கு பின்னால் தான் காக்கை கலைஞர்கள் குழுன்னு போட்டாங்க. அது ஒன்றுமில்லாமல் போய்விட்டது என்பது வேறு. எனவே இந்த அரசியல் சட்டமானாலும் இந்தியா ஆனாலும் ஒட்டுமொத்த உழைக்கும் மக்களுக்கு, உழைப்பையே வாழ்க்கையாய் கொண்டிருக்கிற சூத்திரர்களுக்கு, ஆதி சூத்திரர் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுவார், அல்லது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பழங்குடி மக்களுக்கு எந்த பயனையும் விளைக்காது என்றாலும் கூட
நாம் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் தமிழர்கள் என்று விரும்புகிற போது இன்னும் நமக்கு ஏராளமான ஏமாற்றங்கள் நம்மிடம் காத்து நிற்கிறது. பெரியாரை பொறுத்தவரை இன்று பல பேர் பேசுகிறார்கள், பல பேர் தமிழ் தேசியம் பேசுகிறார்கள். பொதுவாக நாங்கள் சொல்வது பேசுவவர்கள் நல்லவர்கள் இருக்கிறார்கள், உண்மையாக இருக்கக்கூடும். ஆனால் பெரும்பாலானவர் தன் ஜாதிக்காரனிடம் ஜாதியத்தை பேசிக்கொண்டு ஜாதி உணர்வை வளர்த்து கொண்டு மற்றவரிடம் போய் தமிழ் உணர்வை வளர்த்து கொண்டிருப்பவர்கள் தான் தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய ஜாதிக்காரனிடம் தாய் தான் பேசுவான், ஜாதி உணர்வு தான் பேசுவான். மற்றவர்களுக்கெல்லாம் தமிழ் உணர்வு வேண்டும் என்று பேசிக் கொண்டிருப்பவர்கள் தான் தமிழ் தேசியம் பேசுவவர்களாக பெரிதும் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் கூட இந்த திராவிட கட்சிகள் கூடாது, திராவிடம் தான் அழித்து விட்டது என்று பேசுகிற இன்னொரு கூட்டம் இருக்கிறது. வரலாற்றில் பலவற்றை வரலாற்றில் கிமு கிபின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால், கிறிஸ்து பிறப்பதற்கு பின்னால் என்று சொல்லுவார்கள். தமிழ்நாட்டு வரலாற்றில் இப்ப கட்சிகள் வழிங்க 2 கட்சிகள் இருக்குது, மூப்பி, முள்ளிவாய்க்காலுக்கு முன், முள்ளிவாய்க்காலுக்கு பின். இந்த மூப்பிங்க தொல்லை ரொம்ப அதிகம். அவங்க என்னென்னமோ பேசிட்டு தெரிஞ்சுட்டு இருக்காங்க. என்ன நோக்கத்திற்காக இந்த இயக்கம் அமைக்கப்பட்டது, எதை நோக்கி பெரியாரும் பெரியார் இயக்கத்தினரும் இந்த சமுதாயத்தை கொண்டு செல்ல இட்டு செல்ல விரும்பினார்கள், இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பெரியாரை பொறுத்தவரை அவருடைய கொள்கையில் முதன்மை கொள்கை ஜாதி ஒழிப்பு தான். ஜாதி ஒழிப்புக்காக அவர் பல திட்டங்களை, சில கொள்கைகளை பேசியிருக்கிறார், நிறைவேற்ற செய்திருக்கிறார், பாடுபட்டு இருக்கிறார். இடஒதுக்கீடு என்றாலும் கூட பார்ப்பனர்கள் மட்டுமே வைத்திருக்கிற பதவியில் நம்மவரெல்லாம் போய் உட்கார்ந்தால் நமக்கான நன்மை நடக்கும். நம்மவர்களும் பங்கேற்கிற அரசாக இது மாறும். உயர் சாதிக்காரன் மட்டும் இருக்கிற ஆட்சி மாறி போய்விடும். ஏன்னா எல்லா இடத்திலும் அவர்கள் கல்வியாளர்கள், அவர்கள் தான் எல்லா வரலாறு அவன் தான் எழுதினார். அவன் எதையெல்லாம் நமக்கு பொய்யாக சொல்லிக் கொடுத்தான். குப்தர்கள் காலம் பொற்காலம்னு சொன்னான். அது பார்ப்பனர்களுக்கு பொற்காலம், நமக்கு இல்லை. அவர்களுக்கெல்லாம் ஊக்குவித்த காலத்தை வரலாற்றில் குப்தர்கள் காலம் பொற்காலம் நாம் இன்றைக்கு வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கலப்பிரர் காலத்தை இருண்ட காலம் என்று சொன்னான். ஆங்கிலேயன் சொன்னால் அது குறித்த குறிப்பில்லை என்பதற்காக டார்கேஜ் என்று. அது தெரியல, அதை பத்தி ஒண்ணுமே தெரியல. அங்கிருந்த எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை. இவன் அதை இருண்ட காலம் என்று சொல்லி இவன் இன்னும் மோசமாக விளக்கியதற்கு காரணம் கலப்பிரர்கள் தான். அதற்கு முன்பு நம்ம தமிழ் மன்னர்கள்லாம் இருந்தான். உழைக்கும் மக்களுக்கு எதுவும் செய்ததில்லை. உழைக்காத சோம்பேறிகளுக்கு மங்களங்கள் என்ற பெயரால் இறையிலை நிலங்களாக தானங்கள் கொடுத்தான். விவசாயிகளிடமிருந்து பிடுங்கி பார்ப்பனர்களுக்கு கொடுத்தான். கலப்பிரர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னால் அதையெல்லாம் பிடுங்கி பழையபடி திருப்பி விவசாயிகளுக்கே கொடுத்தான். பாப்பானுங்க நிலம், உழுவாதனுக்கு நிலம் எதற்கு பிடுங்கி திரும்பவும் கொடுத்தான். அவன் இருந்த காலம் இவனுக்கு நிச்சயம் 2 காலமாக தெரியும். அதை வரலாற்றில் அவன் எழுதினான். ஏன்னா அவன் தான் வரலாறு எழுதினான். அது நடந்ததா என்றால் பின்னால் எழுதுகிறார்கள். பாண்டியன் கடுங்கோனை பாராட்டுகிற போது இந்த மாதிரி கலப்பிரர்கள்லாம் அநியாயமாய் பிடுங்கி கொடுத்ததெல்லாம் திருப்பி எங்களுக்கு வாங்கி கொடுத்தான்னு அவனை பாராட்டுகிறார்கள். எனவே இப்படி எல்லாவற்றையும் ஆட்சியில் இருந்தாலும் அதிகாரத்தில் இருந்தாலும் சட்டம் எழுதுகிற போதும் எந்த இடத்திலும் அவர்கள் இருந்து கொண்டு பெரும்பான்மை மக்கள் நம்ம எதிராக இருந்திருக்கிறார்கள். பெரும்பான்மை மக்களை பாதிக்கிற அந்த ஜாதியத்தை முதலில் ஒழிக்க வேண்டும். அதுதான் பெரியார் கருதியது. 1929 பெரியார் சொன்னார், 3 பேதங்கள் ஒழிய வேண்டும் இந்த நாட்டில் என்று சொன்னார். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற ஜாதி பேதம், ஆண் பெண் என்கிற பாலின பேதம், ஏழை பணக்காரன் என்கிற பொருளியல் பேதம், இது ஒழிய வேண்டும். இதுதான் என்னுடைய 3 கொள்கைன்னு அப்போது சொன்னார். இறுதி வரை அதை பேசினார் என்றாலும் உறுதியாக அவர் பேசியது, இறுதி வரை அழுத்தமாக சொன்னது, அவர் இயக்கத்தை அதன்பால் நடத்த செய்தெல்லாம் ஜாதி ஒழிப்பு தான். ஆனால் நம்மவர்களுக்கெல்லாம் பொதுவாக பெரியார் என்றால் நாத்திகர்கள் என்பது மட்டும்தான் நம்முடைய பார்வைக்கு தெரிந்திருக்கிறது. பெரியார் நாத்திகர் இல்லை. நாத்திகத்தை கூட எதற்கு பேசினார்? நாத்திகம் பெரியார் பேசவில்லை என்று சொல்லவில்லை, அவருடைய கொள்கைதான். அது மட்டுமே கொள்கை அல்ல, அது அவருடைய முதன்மை கொள்கையாக இருக்கவில்லை. அவருடைய முதன்மை கொள்கையான ஜாதி ஒழிப்புக்கு அவர் கையில் எடுத்த ஆயுதங்களில் ஒன்றுதான் கடவுள் மறுப்பு. அது லட்சியம் அல்ல, லட்சியத்திற்கு அவர் ஏந்திய கருவி அது. கடவுள் தடையாக இருந்தார் என்றால் கடவுள் மறுப்பை அவர் கையில் ஆயுதமாக எடுத்தார், அதுதான் இருந்தது. அவர் கடவுள் மறுப்பை எப்படியெல்லாம் சொன்னார் என்பதற்கு சிலவற்றை நான் உங்களிடம் சொல்லிவிட்டுத்தான் போக வேண்டும். அவர் சொன்னார், எனக்கு கடவுளை பற்றியோ மதத்தை பற்றியோ சாஸ்திரத்தை பற்றியோ அக்கறை இல்லை. ஆனால் கெடுதி நீக்கவும் கொடுமைகளை போக்கவும் முயற்சிக்கிற போது கடவுள்தான் ஜாதிகளை ஏற்படுத்தினார். அதன்படி நடக்கத்தான் வேண்டும் என்றால் அந்த கடவுளை எத்தனை பெரிய கடவுளாய் இருந்தாலும் அதை சொட்டு புசுக்க வேண்டாமா?
அதை புதைக்க வேண்டாமா என்றே உங்களை கேட்கிறேன். இதுதான் பெரியார் சொன்னார். பெரியார் பழனி இது 30 சொன்னார். அதற்கப்புறம் 28 இங்கு சீர்திருத்த மாநாடு சென்னையில் நடந்தது. அந்த மாநாட்டுக்கு தலைவர் பெரியார். 1928 நடந்த மாநாடு. அந்த மாநாட்டில் அவர் சொல்லுகிறார், கடவுளை பற்றி என்ன சொல்லுகிறார் என்றால், மனிதனுக்கு மனிதன் தொடக்கூடாது, கண்ணில் படக்கூடாது, தெருவில் நடக்கக்கூடாது, கோயிலுக்குள் போகக்கூடாது, குளத்தில் தண்ணீர் மொள்ளக்கூடாது என்கின்றவை போன்ற கொள்கைகள் தாண்டவமாடும் ஒரு நாட்டை பூகம்பத்தால் அழிக்காமலோ, எரிமலையின் நெருப்பு குழம்பால் எரிக்காமலோ, சமுத்திரத்தால் மூழ்கச் செய்யாமலோ, பூமி பிளவில் அமிழச் செய்யாமலோ விட்டிருப்பதை பார்த்த பிறகும் கூட கடவுள் ஒருவர் இருக்கின்றார் என்றும், அவர் நீதிமான் என்றும், சர்வ தயாபரர் என்றும் யாராவது சொல்ல வந்தால் அவர்களை என்னவென்று நினைப்பது என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். இதெல்லாம் இருக்கிறப்ப கடவுள் ஒருத்தர் இருக்க முடியுமா? அவன் கருணை உள்ளவனாக இருந்திருக்க முடியுமா? அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? இதுதான் பெரியார் கேட்ட கேள்வி. அப்ப இவர் இதில் கடவுள் மறுப்பை பேசினாரா அல்லது நீங்கள் இதை பேசினாரா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். அதே போல சொல்ல வேண்டும், கடவுள் எங்கும் நிறைந்த சர்வசக்தி உள்ளவர், பட்சபாதமற்றவர் என்று சொல்லிக்கொண்டு கடவுள்தான் தீண்டாதவர்கள் என்று சொல்லப்படும் கொடுமைக்குட்படும் மக்களுக்கு ஆதாரம் என்பது எவ்வளவு கேவலமானது. அநேகமாக அவர்தான் இந்த தீண்டாமையை படைத்தவர் என்று சொல்லப்படுகிறது. அது உண்மையாயின் அத்தகைய கடவுளை எப்படியாவது ஒழித்து விட்டுத்தான் மறுவேளை பார்க்க வேண்டும். அப்புறம் சொல்றாரு, இந்த அநியாயமான சங்கதிக்கு அவருக்கு தெரியாதென்றால் அதற்காக அவரை இன்னும் சீக்கிரமாய் ஒழிக்க வேண்டும். முதல்ல அவன் தான் படிச்சானா ஒழிக்கணும், பாவம் அவருக்கு எங்கேயும் தெரியும் பாவம் அப்படின்னா அதற்காக அவரை ஒழிக்க வேண்டும். அவரால் இத்தகைய அநீதியை விளக்கவோ அல்லது அக்கிரமம் செய்வர்களை அடக்கவோ முடியாதென்றால் அவருக்கு எந்த உலகத்திலும் இருக்க வேண்டிய வேலையே இல்லை, ஒழிக்க வேண்டியதுதான் நியாயம். இதுதான் அவர் கடவுள் மறுப்பு. இந்த கடவுள் மறுப்புகளைத்தான் அவரே சொல்றார், நான் எந்த மதத்தை எந்த கடவுளை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் என்பது இந்த தற்குறிகளுக்கு தெரியுமா என்று கேட்கிறேன் என்று சொல்றார். அவர் எதிர்த்து சொல்பவர்களை கேட்கிறார். எந்த ஒரு மதம் ஒரு மனிதனை பிராமணனாகவும் ஒரு மனிதனை சூத்திரனாகவும், அதாவது தொழிலாளியாகவும் பாட்டாளியாகவும் பறையனாகவும் உண்டு பண்ணிற்றோ அந்த மதம் ஒழிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஒழிய வேண்டுமா வேண்டாமா என்று கேட்கிறார். கூட்டத்தில் ஆம் ஒழிய வேண்டும் என்று சொல்லுகிறார். எந்த ஒரு கடவுள் ஒருவனுக்கு நிறைய பொருள் கொடுத்தும், ஒருவனுக்கு பாடுபடாமல் ஊரார் உழைப்பில் வாழ உரிமை கொடுத்தும், மற்றொருவன் உழைத்து உழைத்து ஊரானுக்கு போட்டுவிட்டு சோற்றுக்கு திண்டாடும்படியும், இரத்தத்தை வேர்வையாய் சிந்தி உடலால் உழைத்த வண்ணம் இருந்து கீழ்மகனாய் வாழும்படியும் செய்கிறதோ அந்த கடவுள் ஒழிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். அந்த கடவுள் ஒழிய வேண்டுமா வேண்டாமா என்று கேட்கிறார். ஆமா ஒழிய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆக பெரியாருடைய கடவுள் மறுப்பு என்பது கூட அவர் ஜாதிக்கு அடிப்படையாய் இருந்திருக்கிறார். அவர் பெயரால் ஜாதியம் காப்பாற்றப்படுகிறது, அவர் பெயரால் தீண்டாமை உண்டாக்கப்பட்டது, இன்று வரை தொடர்ந்து காப்பாற்றப்படுகிறது என்பதும் சேர்த்துத்தான் அவர் கடவுளுக்கு எதிராக பேசுகிறார். எனவே வெறும் கடவுள் மறுப்பு என்பது அறிவியல் சார்ந்த கடவுள் மறுப்பை அவர் பேசவில்லை, சமூகம் சார்ந்த கடவுள் மறுப்பை அவர் பேசினார். அவர் இந்த சமூகத்தில் இருக்கிற கேடுகளை களைவதற்கு கடவுள் மறுப்பை பேசினார். அதோடு சேர்த்துத்தான் அவருடைய பெரியாருடைய மற்ற கொள்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் விடுதலை பெற்ற இந்தியா என்று வருவதற்கு சொன்னேன், சட்டம் எழுதப்பட்ட போது இருந்து சொன்னார் இது மோசடியானது என்று சொன்னார். நீ சொன்ன மாதிரி எல்லாம் நடந்துக்கல, தேர்தலிலே நீ ஏமாற்றி விட்டாய், எல்லா மக்களுடைய பிரதிநிதிகள் எழுதுவார் என்று சொல்லிவிட்டு பணக்காரர்களுக்கான பிரதிநிதிகள் தேர்ந்தெடுத்தவர்கள் உட்கார்ந்து கொண்டு சட்டம் எழுதுகிறார்கள், அது எப்படி எங்களுக்கு பயன்படும் என்று தொடக்க முதல் கேட்ட பெரியார் தான் அதனால் உருவாக்கப்பட்ட ஒரு நாட்டையும் கூட அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் என்று சொல்லத்தக்க அளவுக்கு சமூக கொள்கையில் இருந்தவர்கள் தான். அரசியல் கொள்கையில் இருவருக்கும் சில முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்தது, சில வேறுபாடுகள் நிலவத்தான் செய்தது. பெரியார் ஒன்றுபட்ட இந்தியாவை ஏற்றுக்கொண்டவர் இல்லை. அவர் ஒன்றுபட்ட இந்தியா என்று எப்போதும் சொன்னது கூட இல்லை. இந்திய துணைக்கண்டம் என்று மட்டும்தான் சொல்லுவார். இந்தியாவை ஒரு நாடாக பெரியார் சொன்னதே இல்லை. இந்த இந்திய துணைக்கண்டத்தில் என்றுதான் பேசுவார். இந்திய நாடுன்னு அவர் சொல்லவே மாட்டார். ஆக அதை நாடாக கூட அவர் ஏற்றுக்கொண்டதில்லை. ஆனால் ஒன்றுபட்ட இந்தியாவை உரத்து சொன்னவர், அழுத்தமாக சொன்னவர் அம்பேத்கர். இந்தி இந்த நாட்டுக்கு ஆட்சி மொழியாய் என் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது, அனுமதிக்க மாட்டேன் என்று போராடியவர் பெரியார். ஆனால் இந்திதான் ஆட்சி மொழி என்று எழுதியவர் புரட்சியாளர் அம்பேத்கர். தாழ்த்தப்பட்ட மக்களை ஊருக்கும் அவர்களுக்கும் தனித்தனி இடங்களில் வாழ்விடங்கள் இருக்கக்கூடாது, இரண்டும் ஒரே இடத்தில் இருக்க வேண்டும் என்பதை இறுதி வரை வலியுறுத்தியவர். தொடக்கத்திலிருந்து சொன்னார் பெரியார்.
இன்னும் திமுக ஆட்சி வந்த பின்னால், அதுவும் கலைஞர் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பின்னால் தொகுப்பு வீடுகள் என்ற முறையை வந்தபோது அவர் சொன்னார், மற்றவங்க எல்லாம் செஞ்சது இருக்கட்டும், நீங்களாவது திமுகவாவது, ஏன்னா அவர் நினைத்துக் கொண்டிருந்தார் தன்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட கட்சி என்று கருதி கொண்டு சொன்னார், நீங்களாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு குடியிருப்பை கட்டுகிற போது ஊருக்குள் கட்டுங்கள், ஊருக்குள் இருக்கிற காலி இடங்களில், அது பொது இடங்களில் அல்லது கோவில் இடங்களில் எங்கு கட்டுங்கள், இடம் இல்லை என்றால் அடுக்குமாடியாவது ஒரு இடத்துல கட்டு, அவர்களை ஊரை விட்டு தனியா வைக்காத. அவர் 1926ஆம் ஆண்டில் ஒரு நிகழ்ச்சிக்கு அவர் அழைக்கப்படுகிறார். காரைக்குடிக்கு பக்கத்தில் சிராவயல் என்ற ஊர், அங்க இருக்கிற காந்தி ஆசிரமத்திற்கு அழைக்கப்படுகிறார். அப்பெல்லாம் கொஞ்சம் காந்தியை நம்பிக்கொண்டிருந்த காலம். 27 வரைக்கும் காந்திய நல்லவர் தான் அவர் நினைச்சிட்டு இருந்தார். அவர் உண்மை புரிந்ததெல்லாம் 28க்கு அப்புறம் தான். அப்போது அவர் அழைக்கப்பட்ட போது வாசக சாலை ஒன்று திறக்க சொன்னார்கள், காந்தி கிணறுன்னு ஒன்று திறக்க சொன்னாங்க. 2 செய்திகள் அவரிடம் கொடுத்தார்கள். இப்ப காந்தி வாசக சாலையை திறந்து வைக்க நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொன்னார். இன்னொரு காரியம் கொடுத்திருக்கேன், எனக்கு விருப்பமில்லாத காரியம், அது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வெட்டப்பட்ட தனி கிணறு, அதை திறக்க சொல்லி என்னை சொல்லுகிறார்கள். எப்படி அதை செய்ய முடியும்? இது பொதுக்குளத்தில், அதுல பேசுற போது சொல்றார், இந்த கிணத்தில் தண்ணி குடிக்காதீங்க, பொதுக்குளத்தில் நீர் எடுப்பதற்காக போராடி செத்தாலும் சிரவல, தாகத்துல செத்தாலும் பரவாயில்ல, இந்த கிணத்துல தண்ணி குடிக்காதேங்கிறாரு. அது அவர் சொன்னார், நான் காங்கிரஸ் தலைவராக இருந்த போது கட்சி மேலிடத்திலிருந்து அரிஜன் நிலதி என்று காந்தி திரட்டினார். அவர் பெரியார் காந்தியினுடைய எல்லா பித்தலாட்டங்களையும் மிக துல்லியமாக தெரிந்தவர். அவர் கூட சொல்லுவார், ஜின்னாவுக்கும் அம்பேத்கருக்கும் தெரிஞ்ச விட காந்தி பித்தலாட்டம் எனக்கு அதிகமாக தெரியும் என்று சொல்லுவார். நான் கூடவே இருந்து பார்த்தவன், ரொம்ப நெருக்கமாக இருந்தவன். அம்பேத்கர் எப்போதும் காந்தி பக்கம் போனதே இல்லை. 2 தடவை போனாரு, திட்டிவிட்டு அவ்வளோ வந்துட்டார், அவ்வளோதான். காந்தி வட்டமேஜை மாநாட்டுக்கு, 2ஆம் வட்டமேஜை மாநாட்டுக்கு போவதற்கு முன்னால் புரட்சியாளர் அம்பேத்கர் சந்தித்தார். அவர்கிட்ட பலவற்றை பேசினார். நான் உண்ணாவிரதம் இருப்பேன், உங்க இடஒதுக்கீட்டு கொள்கையை கைவிடாவிட்டால், இரட்டை வாக்குரிமை கொள்கையை நீங்கள் கைவிடாவிட்டால் உண்ணாவிரதம் இருப்பேன்லாம் சொன்னார். சாகும் வரை உண்ணாவிரதம் அவர் எப்ப அறிவிச்சாலும், ஒரு தடவை கூட உண்ணாவிரதம் வந்து சாகல, பல முறை அறிவிச்சார். கோட்ஸே சுட்டு தான் செத்தார். அவர் எப்போதும் சொன்னாவே சாகும் வரை உண்ணாவிரதம் தான். ஆனால் அப்போ புரட்சியாளர் அம்பேத்கர் வெளியே வந்த உடனே சொன்னாரு, இந்த காந்தி எப்போதாவது தன்னுடைய உச்சபட்ச கோரிக்கையான நாட்டு விடுதலைக்காக உண்ணாவிரதம் இருந்திருக்காரா? எங்க உரிமையை பறிக்கிறதுக்கு இல்லையா உண்ணாவிரதம் இருக்குன்னு சொல்றாரு என்று சொன்னார். ஆனால் பெரியாரை பொறுத்தவரை மிக நெருக்கமாக அவரோடு இருந்தார். 27இல் அவரை சந்தித்து விவாதிக்கிறவரை அவர் மீது மரியாதை வைத்திருந்தார். வந்த பின்னால்தான் இந்த நம்பியெல்லாம் பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னார். காந்தி பார்ப்பனர்களுக்கு ஆதரவான காந்தி. அவர் சொன்னார், காந்தி மகான்மார் தான், அவர் ரிஷிமார் தான் இருப்பார், அவருடைய அறிவும் அவ்வளவு தான் என்று சொன்னார். அவர் ரிஷிகளுக்கு அந்த காலம் 2000 வருஷம் என்ன அறிவோ அவ்வளோ அறிவு தான் அவருக்கும் இருக்கு என்று சொன்னார். அவருக்கு மகாத்மா வேஷம் போட்டு விட்டார்கள், அந்த வேஷத்தை காப்பாற்றுவதற்கே நேரம் சரியாக போய்விடுகிறது, மக்களை பற்றி எங்கே பேசுவார் என்று சொன்னார். எப்படியோ பாழாய் போகட்டும், அந்த காந்தி கிணற்றை திறந்து வைக்க சொன்னார்கள். அந்த காந்தி அரிஜன் நிதி என்று ஒன்று திரட்டினார். 1,60,00,000 ரூபாய் திரட்டினார். அந்த காலத்தில் பெரிய தொகை, 1,60,00,000. அப்போ பெரியார் எழுதினார், நீ எதுக்கு அரிஜன் நிதி திரட்டுன்னு எனக்கு தெரியும், ஆயிரக்கணக்கான பாப்பானுக்கு வேலை கொடுக்க போற இதுல, அவ்வளவுதான், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதுவும் நடக்க போவதில்லை என்று சொன்னார். அந்த நிதியில ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பிரித்தர வேண்டும். அப்ப இருந்த மாநிலம் 8 மாநிலமோ 10 மாநிலம் தான், அப்பொழுதெல்லாம் மாகாணங்கள் தான். அப்போ சென்னை மாகாணத்திற்கு அப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி என்பது அப்போதே வந்து விட்டது. 1921 பெரியார் தான் முதல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதுக்கு முந்தையெல்லாம் அது சென்னை மாகாணமாக இருந்தது. மொழி வழியாக காங்கிரஸ் கமிட்டி அமைக்கப்பட்டது 1921. அப்ப தமிழ்நாட்டிற்கு அப்போது வந்த நிதி 48,000 ரூபாய் தான் அனுப்புறான். திரட்டினது 1,20,00,000. அப்போ 30 மாநாளுக்கு பிரிச்சுனா கூட நமக்கு எவ்வளவு வந்திருக்கணும், 4 லட்சம் வந்திருக்கணும். ஆனா 48,000 ரூபாய் தான் அனுப்பி வச்சான். மீதி பூரா பாப்பானுக்கு சம்பளமா கொடுத்துட்டார். அரிஜனல் நிதியில வேலை செஞ்சவனுக்குலாம் சம்பளம். சரி, எப்படியோ போகட்டும். வந்த பணத்தை எதற்கென்றால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனி கோயில்களை கட்டி கொடுங்கள், ஏன்னா கோயிலுக்குள்ள விட மாட்டேங்கிறான், அவர்களுக்கு தண்ணீர் எடுக்க அனுமதிக்க மாட்டேங்கிறார்கள், தனி கிணறு வெட்டி கொடுங்கள் என்று சொன்னார்கள். அப்போது பெரியார் சொன்னார், அந்த பணத்தை நான் அப்படியே பயன்படுத்தாமல் திரும்பி காங்கிரஸ் அனுப்பிச்சேன். நீ உன் கொள்கையில தாழ்த்தப்பட்ட மக்களை பொது கோயில்கள் வழிபடுவதற்கான உரிமையை கொள்கை அளவிலாவது ஏற்றுக்கொள்ளுங்கள், நடைமுறைக்கு அப்புறம் கூட வரட்டும். அவர்களை பொது குளத்தில் நீரெடுக்கிற உரிமை பெற்றுத் தருவதற்கான முயற்சியில் ஈடுபடுங்கள். அதை விட்டுட்டு தனியா ஒரு கோயில் நிரந்தரமாக அவர்களை பிரித்து வைக்கிற ஏற்பாடு என்று இவர் சொன்னார். அதே மாதிரிதான் வீடுகளும் தனியாக கட்டக்கூடாது என்று சொன்னார்.
ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் செப்பரேட்டர் செட்டில்மெண்ட் என்பதையே சொன்னார். தனியாக எங்களுக்கு ஒரு பகுதியை பிரித்து அங்கே எங்களை குடியிருக்க வைத்து விடுங்கள், தாழ்த்தப்பட்ட மக்களை தனியாக குடியிருக்க வைத்து விடுங்கள். அவர் நினைத்தார், நாம் ஓரிடத்தில் இருந்தால், பெரும் எண்ணிக்கையில் இருந்தால், அதன் வழியாக இந்த ஆதிக்க ஜாதியினரிடம் நாம் எதிர்த்து நிற்க முடியும் என்று அவர் கருதினார். இரண்டு பேரும் சில வேறுபாடுகள் இருந்தாலும் அவருடைய உள்ளத்தில் ஆழ்ந்திருந்த கொள்கை என்னவோ ஒன்றுதான். ரெண்டு பேருக்கும் ஒரே கொள்கை தான். நடைமுறைப்படுத்துவதில் அவர்களுக்குள்ள சிறு வேறுபாடு இருந்திருக்கலாம். எனவே இந்த தமிழ்நாடு என்று வருகிற போது, இந்தியா என்று வருகிற போது, பெரியார் தொடர்ச்சியாக 38 தான் அறிவிச்சார். அவர் இந்தியை திணித்த போது சொன்னார் தமிழ்நாடு தமிழருக்கு என்ன. ஆனால் 1930ஆம் ஆண்டு சேலத்தில் வன்னியர் மாநாடு நடக்கிறது. அதற்கு அவரை கூப்பிடுறாங்க. அந்த பேச்சை கூட அண்மையில் நாங்கள் பெரியார் முழக்கத்தில் போட்டு வந்தோம். அதில் போய் அவங்களுக்கு ஒன்றும் சொல்லலை, நீ போய் வன்னிய குல சத்திரியங்கிறைய, சும்மா நீ வன்னிய குல சத்திரியன்னு ஒத்துக்கிட்டாவே பாப்பானை ஏற்றுக்கிட்டு தான் அர்த்தம். பாப்பானை ஏற்றுக்கிட்டாவே அவன் பெரிய ஜாதி, நீ சின்ன ஜாதின்னு ஒத்துக்கிட்டு தான் அர்த்தம். பேரில் என்னையா வருது, தொடப்பு கட்டைக்கு பச்சு கொஞ்சம் கட்டின மாதிரி ஒவ்வொருத்தன் தேவேந்திர குல வேளாளுங்கிறான், நீ வத்தினி குல சத்திரியங்கிற, நாடார் குல சத்திரியங்கிற, அவன் விஸ்வகர்ம பிராமணங்கிறான். பேர் வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு ஜாதி உயர்வு வந்துருமா என்றெல்லாம் பேசுகிறார். அந்த மாநாட்டில் தான் சொன்னார், இந்தியா ஒரு நேஷனா என்று கேட்டார். இந்தியா ஒரு நேஷனாயாது, ஒரு நாடல்ல இது. இது பல நாடுகளின் கூட்டு என்பதை, இது ஜாதியின் கண்காட்சி சாலையா இருக்கு, மொழிகளின் கண்காட்சி சாலை, இது ஒரு நேஷனா என்ற கேள்வி அங்குதான் எழுப்பினார். 1930 எழுப்பினார். 38 தான் நான் இந்தியாவோட இருக்கிற வரைக்கும் இந்த சிக்கல்லாம் இருக்கும், அவன் மொழியை கொண்டு வந்து எங்கிட்ட திணிப்பான். அப்ப சொன்னார், என்னடா இந்தி எதுக்கு நான் படிக்கணும், எப்போ நான் இந்தியாவோட இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டா சொல்றீங்க, நீங்க இருக்கிற வரைக்கும் தான் இந்தி வேணும், உங்களோட வந்துட்டா எங்களுக்கு எதுக்கு இந்தி, இப்பவே வேண்டாம் எங்களுக்கு இந்தி என்று பேசினார். எனவே அவர் சொன்னது கூட நாம் நினைப்பதை போல முற்று முழுதாக மொழிக்காக மட்டுமல்ல. அவர் இன்னொரு முறை அவர் சொன்னார், நான் எதுக்கு தமிழ்நாடு வடநாட்டு சம்பந்தத்திலிருந்து பிரிந்து தனியாக இருக்க விரும்பும் முக்கிய காரணம் கூட இந்து மதத்தால் ஏற்பட்ட இழிவும் ஆரிய ஆதிக்கத்தில் இருக்கும் இழிவும் சுரண்டலும் ஒழிய வேண்டும் என்பது. அதுக்கு தான் நான் தமிழ்நாடு கேட்கிறேன். அங்க இருக்கிற வரைக்கும் ஜாதியை ஒழிக்க முடியாது, அல்லது ஒழித்து விட்டாலும் கூட நிலைநிறுத்த முடியாது. ஏன்னா இந்துத்துவத்தினுடைய, இந்து மதத்தினுடைய அரசியல் வடிவம் தான் இந்தியா என்பது. பார்ப்பன பனியாக்களுடைய நாடாகத்தான் இந்தியா இருக்கும். இதையெல்லாம் பெரியார் நுண்ணுணர்ந்து, அதை எதிர்காலத்தையும் உணர்ந்து அவர் சொன்ன அறிவுரைகள். நாம் அதை சரியா பின்பற்றாம விட்டுட்டோம். அதை முன்னெடுத்து செல்வதற்கு நாம் தவறிவிட்டோம் என்றுதான் சொல்ல வேண்டும். இருந்தாலும் இப்ப நாம ஜாதியினுடைய ஆதிக்கம் எப்படி போய்கொண்டிருக்கிறது, அரசுகள் எப்படி துணை போகிறார் என்பதை பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சமுதாயத்தில் நமக்கு உணர்வு வர வேண்டும். பல உரிமைகள் இன்றளவும் பெற முடியாதவர்களாக இந்த சமுதாயத்தில் பெரும்பான்மை மக்கள் இருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்ன, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை, அரசியல் சட்டத்தில் கொடுக்க முடியவில்லை. காரணம், பட்டியல் ஒன்று இல்லை. இந்தியாவுக்கு விடுதலை வந்தது 47, அரசியல் சட்டம் எழுதப்பட்டது 50, 52 தேர்தல் நடந்து ஆட்சி அமைக்கப்பட்டு விட்டது. அப்ப 52 இன்றைக்கு வரைக்கும் 60 ஆண்டுகளுக்கு மேல் கடந்து விட்டாலும் கூட இந்த நாட்டில் பிற்படுத்தப்பட்டவருடைய எண்ணிக்கை 50க்கு மேல. மண்டல் அறிக்கையின்படி 52 விழுக்காடு பிற்படுத்தப்பட்டவருடைய எண்ணிக்கை சதவீதம். இந்துக்களில் 44 விழுக்காட்டினரும், இஸ்லாமிய கிறிஸ்தவர்களில் 8 விழுக்காட்டினரும் பிற்படுத்தப்பட்டவர்களாக மண்டல் சொல்லுகிறார். அதற்கு பின்னால பட்டியல் நிறைய பேர் சேர்த்துட்டான். இன்னைக்கு கணக்குப்படி பார்த்தா 57 இருக்கலாம், 52 என்றே வைத்துக் கொள்வோம். 100க்கு பாதிக்கு மேல் இருக்கிற மக்களுக்கு மத்திய அரசுடைய கல்வி நிறுவனங்களில் இன்று வரைக்கும் நம்ம வாய்ப்பு பெற முடியவராக அந்த மக்கள் இருக்கிறார். 100க்கு 52 பேர். அப்ப இடம் எவ்வளவு இருக்கணும்? 52 இடமா இருக்கணும். தமிழ்நாட்டில் 50 இடங்கள் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அது 2ஆக பிரிக்கப்பட்டு விட்டது. அது காரணம், போக போக போதிய நன்மை இல்லைன்னா கொஞ்சம் பிரிச்சுக்கிட்டு போறாங்க, அது இருக்கட்டும். ஆனால் 50 விழுக்காடு இருக்கிறது. மத்திய அரசில் என்ன இருக்கிறது? 27 தான் இருக்கு. சரி, 27 கூட இருக்கட்டும். 27 எப்போது கொடுக்கப்பட்டது? மண்டல் குழு அறிக்கை எழுதி அரசிடம் வைக்கப்பட்டது 80ல். நடைமுறைக்கு வந்தது, நடைமுறைப்படுத்தியது விபி சிங் ஆணையிட்டது 90ல். ஆகஸ்ட் மாதம் 90ஆம் ஆண்டு ஒரு ஆணையை பிறப்பித்தார். அது மேல பாப்பானுங்க வழக்குக்கு போனாங்க. இது செல்லாது என்று போனார். வழக்கு நடந்தது. வழக்குக்கான தீர்ப்பு 92 இறுதியில் வழங்கப்பட்டது. நவம்பர் 92 தான் தீர்ப்பு கொடுத்தான். சரி, இப்ப 127 இடங்கள் என்று சொன்னார்கள். விபி சிங் போட்ட ஆணை என்ன தெரியுமா?
வேலை வாய்ப்பில் மட்டும்தான் அவர் ஆணை பிறப்பிக்க முடிந்தது. அதற்கே அவருக்கு பெரிய எதிர்ப்பு. எல்லா வேலை வாய்ப்புக்கும் அல்ல, படைத்துறையில் இல்லை, இராணுவத்துக்கு கிடையாது, உயர் அறிவியல் ஆய்வுத்துறைகளுக்கு இல்லை, விஞ்ஞானத்துறை உயர் ஆய்வுத்துறைகளுக்கு வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு கிடையாது, மீதிக்கு மட்டும்தான் என்று அவர் சொன்னார். அதுக்கே இத்தனை போராட்டம். 94 தான் முதலாக ஒருவருக்கு இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் 27 இடத்துக்கு கூட கொடுத்தாங்க. சரி, ஆனால் கல்வி நிலையங்களில் என்ன என்பதை நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். 1950 அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வந்தபோது அதில் வேலை வாய்ப்புக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு இருந்தது என்பதை மறந்து விடாதீர்கள். கல்வி நிலையங்கள் இடஒதுக்கீடு என்பது அரசியல் சட்டத்திலேயே இல்லை. அதுதான் தமிழ்நாட்டில் தான் எதிரொலித்தது. தமிழ்நாட்டில் 1921 சட்டம் இயற்றப்பட்டு விட்டது. அதுல கொஞ்சம் பொதுவாக சட்டம் இருந்தது. வேலைகளில் எல்லா இடங்களிலும் எல்லா சமுதாயமும் பரவி இருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சட்டம் இருந்தது. அது 27 தான் அழுத்தமாக வரையப்பட்டது. யார் யாருக்கு அவ்வளவு இடம். இப்போது போல விழுக்காட்டு இடங்கள் அப்போ வழங்கப்படவில்லை. 100 இடத்தையும் பிரித்து கொடுத்தார்கள். இப்ப 50க்கு மேல இடஒதுக்கீடு வேண்டாங்கிறான். ஆனால் அப்போது 100 இடங்களையும் பிரித்து கொடுத்தார்கள். அதை 100ஐ 12 பங்காக பிரித்தார்கள். 12இல் 2 இடங்கள் 4 இடங்கள் பாப்பானுக்கு, மன்னிக்கணும் 2 இடங்கள் பார்ப்பானுக்கு, 12னா 8ன்னு வச்சுங்களேன், ஒரு பங்குக்கு 2 இடம்னா 16 இடம் அவனுக்கு. பிற்படுத்தப்பட்ட அதாவது பார்ப்பனர் அல்லாதாருக்கு, பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு என்று சொல்லி அவர்களுக்கு 5 இடங்களை கொடுத்தார்கள். இஸ்லாமியர்களுக்கு 1 இடம், கிறிஸ்துவர்களுக்கு ஆங்கிலோ இந்தியர்களுக்கு சேர்ந்து 1 இடம், தாழ்த்தப்பட்டவர்களுக்கு 1 இடம் என்று பிரித்து கொடுத்தார்கள். 100க்கு 8 இடம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 27 இங்கு சட்ட வடிவத்தில் கொடுக்கப்பட்டது. இந்திய அளவில் 1943 தான் வந்தது. புரட்சியாளர் அம்பேத்கர் வைஸ்ராய் கவுன்சில் உறுப்பினராதற்கு பின்னால் அவர்தான் 8.3 விழுக்காட்டு இடங்களை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சட்டமாக்கினார் இந்திய அளவில். ஆனா 27 இங்க வந்துருச்சு. அது 1947 14ஆக உயர்த்தப்பட்டது. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடம் இங்க உயர்த்தப்பட்டது 14ஆக. எப்படி இருந்தாலும் நமக்கு அந்தப்படி சட்டம் இங்கு நடைமுறையில் இருந்து வருகிறது. அரசியல் சட்டம் வந்த பின்னால் இந்த தமிழ்நாட்டில் தான் மருத்துவக் கல்லூரியில் இருந்து ஒரு வழக்கு போச்சு. இன்னொருத்தன் பொறியியல் கல்லூரியில் விண்ணப்பம் போட்ட ஒரு பாப்பார பையன் வழக்கு போட்டான். இங்க ஒரு பாப்பாத்தி போட்டான் மருத்துவக் கல்லூரிக்கு. இங்க உயர்நீதிமன்றம் சொன்னார்கள் அரசியல் சட்டத்தின்படி கல்வி நிலையங்கள் இடஒதுக்கீட்டுக்கெல்லாம் இல்லை, வேலை வாய்ப்புக்கு மட்டும்தான் 16(4) என்கிற பிரிவு இருக்கிறது, இதுக்கு இல்லை, எனவே செல்லாது என்று இங்கு சொல்லிவிட்டார்கள். அதை எடுத்துட்டு உச்சநீதிமன்றத்திற்கு போனார்கள். உச்சநீதிமன்றத்திற்கு போனப்போ தான் அந்த நீதிபதிகள் தீர்ப்பில் எழுதினார்கள். இந்த மருத்துவக் கல்லூரிக்கு வழக்கு போட்டு சண்முகம் துரைராஜ் என்கிற ஒரு பெண் தான் வழக்கு போட்டு இருந்தால் அந்த வழக்கு இந்த வழக்கை நாங்களா இருந்தா எடுத்திருக்கவே மாட்டோம். காரணம் அந்த பொண்ணு விண்ணப்பமே போடல. விண்ணப்பே போடாம கேஸ் போட்டிருக்கா. நான் பாப்பாத்தீங்கன்னா எனக்கு இடம் கிடைக்காதுன்னு கேஸ் போட்டிருக்கா. அதுக்கு ஒரு தீர்ப்பு வேற சொல்லி வச்சிருக்கான். நாங்களாக இருந்தால் இதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கவே மாட்டோம். ஆனால் இந்த நிலையில் நாங்கள் தள்ளுபடி செய்ய முடியாத காரணம் எங்களிடம் வந்தது மேல்முறையீடு தான். அந்த தீர்ப்பு சரியா தப்பான்னு சொல்றதா எங்க வேலையை தவிர அது இல்லை. சரிதான் அந்த தீர்ப்புன்ட்டான் அவனும். இந்த நியாயமெல்லாம் பேசிட்டு கடைசியா இடஒதுக்கீடு இல்லைன்ட்டான். அதற்குத்தான் பெரியார் நடத்திய பெரும் போராட்டம், தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட பெரும் போராட்டம். பெரியார் மட்டுமல்ல, பெரியாரிடமிருந்து அப்போது பிரிந்திருந்த அண்ணா, மற்ற இங்க காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர், காங்கிரஸ் எல்லாம் அப்போ யோகியம் இருந்திருக்கான், உணர்வுள்ளவெல்லாம் இருந்திருக்கான், அவர்களும் போராடினார்கள். அதுக்கு பட்டேல் உதவியாக இருந்தார். எல்லாம் சேர்ந்து தான் அரசியல் சட்ட திருத்தம் ஒன்று வந்தது. அது 51ஆம் ஆண்டிலே வந்தது. அரசியல் சட்ட நடைமுறைக்கு வந்து 1 வருஷத்துல சட்ட திருத்தம். அந்த முதல் சட்ட திருத்தத்தால் தான் நம்ம கல்விக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது. சரி, கல்வியில் நமக்கு இடம் கிடைச்சிருச்சு, அரசியல் சட்டத்தில் எழுதியாச்சு. ஆனா மத்திய அரசின் கல்வி நிலையங்களில் 2006 தான் சட்டம் போட்டான் மத்திய அரசு. மத்திய அரசினுடைய கல்வி நிலையங்களில் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டை பற்றி 2006 தான் ஒரு சட்டம் நிறைவேற்ற வேண்டிய தேவை வந்தது. தேவையில்லை, ஏற்கனவே சட்டத்தில் இருக்கிறது, இருந்தாலும் ஒரு புதிய சட்டம். அப்ப என்ன பொருள் என்றால் 50லிருந்து 2006 வரைக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கல்வி நிலையங்கள் இடம் இல்லை. 2006 சட்டம் போட்டான். அப்பதான் பாப்பானுங்களாம் போராட்டம் பண்ணா, நெருப்பு வச்சாலாம் சொன்னாங்கல்ல, அவங்க எல்லாம் தெரு கூட்டினான். அவன் போராட்டத்துக்காக தெரு கூட்டினா, போராட்டத்துக்காக ஷூ பாலிஷ் போட்டான். நம்ம வாழ்க்கையே அது. அவன் போராட்டத்துக்காக 2 பேரும் கூட்டிக்கிட்டு ஒரு போராட்டம்.
அது பத்திரிகையில் பார்த்திருப்போம். ஆனால் தோழர்களே, இன்றைக்கு வரைக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 152 பேராக இருப்பவர்களுக்கு 110 இடம் கூட இன்னும் கல்வி நிலையங்களில், மத்திய அரசு கல்வி நிலையம் கிடைக்கவில்லை. காரணம், அதுல கிரீமி லேயர்னு கொண்டு வந்துட்டாங்க. வருமானம் நிறையா இருந்ததுன்னா அவங்களாம் கிடையாது. சட்டம் சொல்லுகிறது கல்வியிலும் சமுதாயத்திலும் கல்வியிலும் பின்தங்கியவனுக்கு இடஒதுக்கீடுன்னு சொல்லுது. பொருளாதாரத்தை பற்றி அரசியல் சட்டத்திலே இல்லை. ஆனாலும் இவர்கள் தீர்ப்பில் சொல்லிக் கொண்டார்கள் நீதிபதிகள். அப்ப கிரீமி லேயர் என்றால் எவ்வளவு வருமானம் வந்தா இடலாம்? 4.5 லட்ச ரூபா வந்தாக்க உனக்கு கல்வி நிலையங்கள் இடமும் இல்லை. 40 லட்சம் 40,000 ரூபா ஒரு மாசத்துக்கு. மன்னிக்கு, 4.5 லட்சம் என்றால் ஒரு மாதத்திற்கு 40,000 வந்தா இடஒதுக்கீடு இல்லை. நம்ம ஊர்ல 2 பேர் ஆசிரியராக இருந்தால் அவங்களுக்கு சம்பளம் வந்துடும். அவங்க பிள்ளை மத்திய அரசில் போய் படிக்க முடியாது. சாதாரண விவசாயி, சாதாரண தொழில் செய்பவன், அவன் பிள்ளை படிக்க முடியாது. 40,000 ரூபாய் இல்லைன்னா மத்திய அரசு கல்வி நிலையங்கள் படிக்க வைக்கவும் முடியாது. டெல்லியில் போய் யூனிவர்சிட்டியில் படிக்க வைக்கணும்னா 4,000 மாதத்துக்கு 40,000 சம்பிக்கலாம். பையனுக்கு 10,000 ரூபாய் 15,000 செலவு பண்ண முடியுமா? அதுக்கு மேலே சம்பாரிச்சா இடம் இல்லைன்ட்டான். அதற்கு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருமானத்தை ஆய்வு செய்து மீளாய்வு செய்து உயர்த்த வேண்டும். 4.5 லட்சத்தை உயர்த்தணும். எப்போ? 2008 வந்து 2011 உயர்த்தி இருக்கணும். உயர்த்தல. 2013 தான் 4.5 உயர்த்தி இருக்கிறான். அப்ப 2008 4 லட்சம் ரூபாய் மதிப்பு தான் இப்ப 6 லட்சத்துக்கா? இப்ப 4.5 9 10 உயர்த்தினா கூட சரியா இருந்திருக்காது. அவ்வளவு மதிப்பு இப்பதான் ஏத்துறான். ஏனென்றால் எல்லாம் அவன் கையில் இருக்கிறது. இதெல்லாம் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், இதை பற்றி பேச வேண்டிய பிற்படுத்தப்பட்ட தலைவர்கள் தங்கள் சமுதாய மக்களுக்கு உரிய பங்கு மத்திய அரசில் கொடுக்கவில்லை, எங்களை கேவலப்படுத்துகிறார்கள். தாழ்த்தப்பட்ட மக்கள் 15 இடத்துல இருக்கான். சராசரியாக 17 இடங்களில் தாழ்த்தப்பட்ட மக்கள் கல்வி நிலையங்களில் பயின்று கொண்டிருக்கிறார்கள், வேலை வாய்ப்பில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிற்படுத்தப்பட்டவர்கள் வேலை வாய்ப்பில் சராசரியா 5% தான் இருக்கான், கல்வி நிலையங்கள் 10 தான் இருக்கான். இதற்கு பேச வேண்டிய தலைவர்கள் அதை விட்டுட்டு வேற வேலை பார்த்துட்டு இருக்கான். ஊர்ல இங்க குழப்பம் பண்ணிட்டு தகராறு பண்ணிட்டு இவன் சுயநலத்திற்காக. அப்போ அந்தந்த சமுதாயத்து மக்கள் அவர்களை குடுமையை பிடிச்சி கேட்கணும், வந்தா சட்டையை பிடிச்சிக்கணும். டே, நீ எங்க தலைவன் தானே, நீ எங்க மக்களுக்கு உரிய கல்வி அங்கு கிடைக்கவில்லை, அதற்கு நீ என்ன செய்தாய்? அதை செஞ்சுட்டு அப்புறம் எங்ககிட்ட வா ஜாதியை பத்தி. அது வரைக்கும் ஜாதியை பத்தி பேசினா செருப்பால் அடிப்பேன்னு சொல்லணுமா இல்லையா? நாம் செய்தோமா என்றால் செய்யவில்லை, அதுதான் உண்மை. நாம் செய்ய தவறினோம், ஏனென்றால் நமக்கு உண்மையை நம்மிடம் யாரும் எடுத்து சொல்லவில்லை. இதையெல்லாம் சொல்லுவதைத்தான் எங்கள் கடமையாக வைத்திருக்கிறோம். தொடர்களே, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பில் நீங்கள் வெட்கக்கேடு. முதல் நிலை பதவிகள் என்று சொல்லுகிற குரூப் ஏ சர்வீஸ், ஏ குரூப் சர்வீஸ் என்று சொல்லுவாங்க அல்லவா மத்திய அரசில், பிற்படுத்தப்பட்ட மக்கள் 3 விழுக்காடு தான் இருக்கான். 3.17 அவ்வளவுதான், 3.25 கூட இல்லை. தாழ்த்தப்பட்ட மக்கள் 12 விழுக்காடு இருக்கிறார்கள். யாரு பெரிய ஜாதி, யாரு சின்ன ஜாதி? 2ஆம் நிலை பதவிகளில் அப்படியே தான். அவன் 5 விழுக்காடு இல்லை. தாழ்த்தப்பட்ட மக்களும் பழங்குடி மக்களும் 14 விழுக்காடு இருக்கிறார்கள். அப்ப யார் அங்க சின்ன ஜாதி? அந்த சின்ன ஜாதி தலைவர்கள் தான் இன்னொருவனை சின்ன ஜாதி என்று சொல்லி நீ எப்படா என் வீட்டுல கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிறான். இப்ப நீ அங்கு உழைக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் கோரிக்கையாக வைக்கிறோம். இன்னொரு இழிவு நம்மிடம் இருக்கிறது. எல்லோரும் இந்துக்கள் என்று சொல்லி இந்து மதத்தை ஏற்றுக்கொண்டு அவன் வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கிட்டாதான் ஜாதியவே வரும். இல்லைன்னா ஜாதி எப்படி வரும்? அவன் சொல்ல வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாம் சொன்னாங்கல்ல, அங்க பிறந்தான், அங்க பிறந்தான், இங்க பிறந்தான்ட்டு. தோழர் விடுதலை செழியன் கூட ஜோதிபா புலையை பற்றி உயர்வாக பல செய்திகளை சொன்னார். அவர் தான் ஒரிஜினல் மகாத்மா. அவர் தான், அவரைத்தான் மகாத்மா ஜோதிபா புலைன்னாங்க. அதை தூக்கி இந்த ஆளுக்கும் காந்திக்கும் கொடுத்துட்டாங்க. இவங்களே வச்சுக்கிட்டான். உண்மையாக மக்களுக்கு உடைத்த மகாத்மாவாக அவர் இருந்தார். அவரு தான் சொன்னார் ஒரு முறை, இந்த மாதிரி பிரம்மாவை பத்தி சொல்றாங்க, என்னமோ தலையில பிறந்ததுங்கிறான், தோல்ல பிறந்தவன், தொடையில பிறந்தது, காலில் பிறந்ததுங்கிறான். நான் எண்ணி பார்க்கிறேன், ஒரு சராசரி மனிதன், நான் யோசிச்சு பார்க்கிறேன், குழந்தை பிறக்கணும்னா அதற்கான உறுப்புகள் உண்டு, இல்லைன்னா குழந்தை பிறக்காது. பிறந்த குழந்தையை அப்படியே விட்டு பிறந்தா போதாதா? அதை வளர்க்க வேண்டும், அதற்கு பாலூட்ட வேண்டும், அப்பதான் வளர்க்க முடியும். அப்போ ஒரு குழந்தை பிறப்பர் என்பதற்கு பிறக்கிறதுக்கு உறுப்பு வேணும், பாலூட்டுவதற்கு உறுப்புகள் வேண்டும். அப்போ பிரம்மாவை நினைச்சு பார்க்கிறான், அவன் நெற்றியில் பிறப்புறுப்பும் இருக்கிறது, பாலூட்டும் உறுப்புகளும் இருக்கிறது. அவன் தோல்ல பாலூட்டும் உறுப்பு இருக்குது, பிறப்புறுப்பும் இருக்குது. அவன் தொடையில 2 இருக்குது, காலில் 2 இருக்குது. எனக்கு பிரம்மாவை பார்த்தால் விசித்திரமான விலங்கு போல் தெரிகிறார் என்று கற்பனையில் சொன்னார். அவர் இப்படிலாம் இருக்கிறான், இப்படி ஒருத்தர் இருந்திருப்பானாடா, அவனை எப்படா கடவுளா இருக்கேன், எனக்கு பார்த்தா விசித்திரமா இருக்குது அவனை பார்த்தா என்று கற்பனையில் யோசித்து பார்த்து அவர் சொன்னார்.
அப்ப அதை ஏற்றுக்கொண்டால் சரி, நீ சொன்ன 4 ஜாதி தானே இந்தியாவில் இருக்கணும். இந்து மதத்தை ஏற்றுக்கொண்டால், நீங்கள் சொல்லுகிற சத்திரியர் என்று ஏற்றுக்கொண்டாலும் சரி, எந்த ஜாதி ஏற்றுக்கொண்டாலும் 4 வர்ணம் தானே இருக்கு. அது எப்படி 4000 ஜாதியாச்சு? அவன் ஏற்றுக்கொண்டால் அவருக்கு மனு தர்மத்தை ஏற்றுக்கொண்டான்னு அர்த்தம். மனு தர்மத்தில் சொல்லுகிறான். மற்ற ஜாதியெல்லாம் எப்படி தோன்றுச்சுன்னா, ஒன்று வருணம் மாறி திருமணம் செய்து கொண்டதால், அல்லது வருணம் மாறி விபச்சாரம் செய்தால் பிறந்த குழந்தைகள் தான் எல்லா ஜாதின்னு சொல்றான். அது விளக்கமாக சொல்லிக் கொண்டிருக்க வேண்டியதில்லை. வருணம் மாறி பிறந்தால்தான் அவன் ஜாதி என்று சொல்லுகிறான். அப்ப நீ ஏத்துக்கணும், இந்த ஜாதி ஒன்று வந்திருக்குன்னா சத்திரியர்கள் மட்டும் எல்லா சத்திரியர் இருக்கணும். நாடார்களோ சத்திரியர், வன்னியர்களோ சத்திரியெல்லாம் இருக்க முடியாது. 1000 வைசியர், அந்த வைசியர், இந்த தன வைசியர், என்ன வைசியர்லாம் இருக்கிறான். எப்படி இருக்க முடியும்? சௌராஷ்டிர பிராமணன் இருக்கான், வைசிய பிராமணன் இருக்கிறான், இந்த பாப்பான், நிறைய பாப்பான் இருக்கிறான். எப்படி இருக்க முடியும்? 4 தானே பிரம்மா படைச்சார், 4 தானே இருக்கணும். 5 கூட ஒன்று வந்திருக்க முடியாது. மனு சாஸ்திரத்தில் தெளிவாக சொல்லுகிறார், ரிக்வேதத்தில் தெளிவாக சொல்லுகிறான். 5வதாக ஒரு வர்ணம் கிடையாது என்று ரிக்வேதமே சொல்லுகிறது. எப்படி 5வது வர்ணம் பஞ்சமன் நீ வச்சுக்கிட்ட? எங்கிருந்து வந்தார்கள்? இதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கரும் சொன்னார், பெரியாரும் சொன்னார், மனு தர்மத்தை பார்த்து சொன்னார்கள். அதுல எழுதியிருக்காண்டா இப்படியெல்லாம் கீழ் ஜாதியெல்லாம் எப்படி வரும்னு. பாப்பாத்திக்கிட்ட சூத்திரமன் விபச்சாரம் பண்ணானா அதுல பிறந்தவன் தான் சண்டாளன்னு எழுதியிருக்கிறான். அப்ப நான் யோசிச்சு பார்க்கிறேன், அவன் 3% தான் பார்ப்பான். இவங்க 15-18 விழுக்காடு தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். 3% பெண்கள் விபச்சாரம் செய்து 18% அதே வேலையாளர் இருந்திருப்பாங்க போல் இருக்கு என்று புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதியிருக்கார். நாகரிகமான மொழியில் எழுதியிருக்கிறார். அது எப்படி நம்ப முடியும்? அது இழிவுபடுத்துவது போலவா அந்த வருணத்தை, அந்த பெண்களை என்று அவர் எழுதினார். அது ஏன்டா நீ எழுதுனதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? சரி, எல்லாம் கலந்து இத்தனை ஜாதி ஆயிடுச்சு. அடுத்த கலப்புக்கு ஏன் தடுக்கிறாய்? இது வரைக்கும் கலப்பு ஒத்துக்கிட்டா தானே இந்த ஜாதி. இல்லைன்னா ஜாதியே இல்லையா? 4 வர்ணம் மட்டும் தானே இருக்கணும். ஜாதிகளை ஏற்றுக்கொண்டால் இந்த கலப்புகளை, இந்த விபச்சாரத்தை ஏற்றுக்கொண்டதாக பொருள். அப்ப அடுத்து இன்னொரு கலப்பு ஏற்பட்டா உனக்கு என்னடா நோவுதுன்னு தான். பாப்பாத்தி சூத்திரனோட விபச்சாரம் பண்றதை பத்தி பரவாயில்ல. ஆனால் ஒரு சூத்திரனை இன்னொரு சூத்திரச்சி திருமணம் பண்றது என்ன தப்புன்னு தான் நம்ம கேட்கிறோம். 2 பேரும் சூத்திரம் தான் மனுசரஸ்தின்படி. ஏன் திருமணம் செய்வதை தடுக்கிறீர்கள், எதிர்க்கிறீர்கள், எரிக்கிறீர்கள், உடைக்கிறீர்கள்? அதுதான் நம்ம கேட்கிறோம். அப்போ அவர்கள் ஒரு நல்ல மனிதனாக, நடுநிலை மனிதனாக, சாதாரண மனநிலை உள்ள மனிதனாக இருந்தால் அவர்களுக்கு புரிந்திருக்கும். ஏதோ ஒரு காரணத்தால் மனநிலை குழம்பி போய் இருக்கிறார்கள், அல்லது கெட்டு போய் இருக்கிறார்கள் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லது தெரிந்தும் தவறாக செய்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள. 2ல ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கணும். ஒன்று பைத்தியக்காரன், இல்லைன்னா ஆணவக்காரன், ஏதோ திமிரு பிடிச்சவன் ஏதோ பண்றான்னு நினைச்சுக்கணும். 2ல ஏதோ ஒன்று கருதி ஆக வேண்டும். இந்த ஜாதியம் என்பது வேண்டாம் என்று சொல்வதற்கு பெரியார் இன்னொரு அழகாக சொன்னார். இன்னொன்னு சொன்னார். 2 பேரை சொல்றாயா வரலாற்று அந்த சாஸ்திரங்கள் 2 பேரை சொல்லுது. சூத்ரன் சொல்லுது, நீ பஞ்சமன்னு சொல்ற. நான் பார்த்து என்னை யாராவது நீ பறையனாக இருக்க விரும்புகிறாயா, சூத்ரனா இருக்கணும், நான் பறையனாவே இருக்கிறேன்னு சொல்லிடுவேன். ஏன்னா எங்க அம்மா தேவடியான்னு சொல்லவே முடியாது. கற்புள்ளவள் என் மனைவி, எங்க அம்மான்னு நீ ஒத்துக்கணும். ஆனா சூத்ரன்னு சொல்லிட்டேன்னா எனக்கு என்ன பொருள்? அவன் மனுசாஸ்திரம் எழுதி வச்சிருக்கான். சூத்ரனா யாருன்னா வைப்பாட்டி மகன். சூத்ரர்கள் திருமணம் செய்து கொள்ளவே முடியாது என்பதுதான் சாஸ்திரம். இதையெல்லாம் இவர்கள் ஏற்றுக்கொள்ள, பகுத்தறிவு பேசினாங்க, பெரியார எல்லாம் பேசினாங்க. இவர்கள் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். சூத்ரன் என்றால் அதற்கு பொருள் எழுதி வைத்திருக்கிறான். நிறைய பொருள் எழுதியிருக்கிறான். அந்த பொருளா இப்ப செல்லாது. யுத்தத்தில் தோற்று ஓடியவன், யுத்தத்தில் கைதியாக பிடிக்கப்பட்டவன், விலைக்கு வாங்கப்பட்டவன், இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறான். நம்ம அதெல்லாம் போராட நடக்கிறது நம்ம ஓடுறதுக்கு பெரியார் தான் கேட்டார். சண்டை நடந்தால் தானே அதில் யுத்தம் நடந்தால்தான் அதில் கைதியாக பிடிக்க முடியும், புறமுது காட்ட ஓட முடியும். இப்பெல்லாம் யுத்தமே நடக்கிறது இல்லை. அடிமை வணிகம்லாம் நீண்டலாகிவிட்டது. விலைக்கு வாங்கப்பட்டவனாக இருக்க முடியாது. அப்புறம் ஒரு பொருள் தான் நமக்கு பொருந்தது, வைப்பாட்டி மகன் தான் பொருந்தது. அதனால தான் சட்டத்தில் நமக்கு திருமணம் என்பது கூட சாஸ்திரப்படி நடக்கிற திருமணம் என்ன பொருள்னா, அவனை தற்காலிகமாக பூணூல் போட்டு பெரிய ஜாதியாக பண்ணி தான் நம்ம கல்யாணமே பண்ணிக்க முடியும். இல்லை கல்யாணமே பண்ணிக்க முடியாது. சூத்ரனுக்கு திருமணம் இல்லை. ஒரு பொம்பளை வேணா வச்சுக்கலாம், அவ்வளோதான். வைப்பாட்டி தான் வைக்கலாமே தவிர மனைவிக்கு கிடையாது. எனவே அதனால தான் கல்யாணத்துக்கு பூணூலை போட்டு நம்மளை 1.5 மணி நேரம் பெரிய ஜாதி ஆக்கி கல்யாணம் பண்ணிட்டு பூணூலை கழட்டிட்டே போயிடலாம். விட்டா கூட பெரிய ஜாதியாக இருந்துட்டு போயிடலாம். அதுவும் விட மாட்டேங்கிறான். இதையெல்லாம் சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. ஒன்று அதை ஏற்றுக்கொள், இல்லைன்னா இதை ஏற்றுக்க. பெரியார் தான் சொன்னார், நான் சூத்ரனா என்ன தேவடியா மகனை ஏற்றுக்கணும், எங்கள் அம்மாவில் தேவடியான்னு ஏற்றுக்கணும். அதை விட பரவாயில்லப்பா, நான் இப்படியே கீழ் ஜாதின்னு சொன்னாலும் சரி, அந்த பேரே எனக்கு போதும், நான் அதைத்தான் விரும்பி ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னார். சில இடங்களில் பெரியாரிடம் கேள்வி கேட்டார்கள். நாகப்பட்டினத்தில் இப்போ 1930 கேட்டாங்க.
நீ எந்த ஜாதிக்காரன், நீ என்ன ஜாதிக்கு பேசிட்டு இருக்கிற, நீ யாரு எல்லாம் கேட்டான். பெரியார் அதெல்லாம் அப்பதான் இதெல்லாம் சொல்லிவிட்டு சொன்னார், பறையன் பட்டம் போகாமல் சூத்திரம் பட்டம் போகாது என்பதை புரிந்து கொள்ளாத மடையர்களா நீங்கள்னு கேட்டார். முதல்ல அது போகாம இது எப்படா போகும்? தனியா உன்னது மட்டும் பட்டம் போயிடுமா? எல்லா ஜாதியும் அழிந்தால்தான் உன்னுடைய இழிவும் போகுமே தவிர தனியாக போய்விடாது. இழிவு இன்னும் எங்க இருக்கிறதுனா, நீ கோயில்ல நீ பெரிய ஜாதி தானே. இந்து முன்னணிக்காரன் சொல்லுவான், இந்துக்களே ஒன்றா சேருங்கம்பா. இந்து முன்னணிக்காரன் இங்க இருக்கான இருக்கலாம், எங்கேயும் இருப்பானுங்க. இந்துக்களே ஒன்றாக சேருங்கள். எதுக்கு? துலுக்கங்கிட்ட சண்டைக்கு போறதுக்கு மட்டும். கோயிலுக்கு போய் பாருங்க, சூத்திரர்களே வெளியே நில்லுங்கள். ஏன்டா நான் இந்து தான்ப்பா, எல்லாம் ஒன்னா தானே சேவசனவா, எல்லாம் உள்ள போய் சாமி, நம்ம சாமி தானே, நம்மளை படைச்சவன். நம்ம அப்பங்கிட்ட போய் நேராக போய் கேட்கறது எனக்கு எதுடா புரோக்கரை வச்சு கேட்கணும்? நான் நேராக போய் கேட்கறேன்னு போக முடியாது. அங்க நீ சூத்திரன், இங்க துலுக்கங்கிட்ட சண்டைக்கு போறது மட்டும்தான் நீ இந்து. ஒன்றா சேர். அப்போ அதற்குத்தான் பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் நீண்ட நெடு நாட்களாக 1926 பார்ப்பனல்லாத மாநாடு 10வது மாநாட்டை மதுரையில் பெரியார் கூட்டினார். அவர் காங்கிரஸ் விட்டு வந்துட்டாரு. இருந்தாலும் காங்கிரஸ்காரன் வாயா, எவெல்லாம் பார்ப்பாங்களே எல்லாம் வா, உட்கார்ந்து பேசலாம், நமக்கு திட்டம் தீட்டலாம் என்ற போது பெரியார் சில திட்டங்களை முன்வைத்தார். அவர் வைத்த திட்டங்களில் ஒன்று, அனைத்து சாதியருக்கும் அர்ச்சகராகும் உரிமை வேண்டும் என்பது. அது அவர் மொழியில் அப்ப சொன்னார், எல்லோருக்கும் கோயில் பிரவேசத்திலும் பூஜையிலும் தொழுகையிலும் சம உரிமை வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை முன்வைத்தார். நாம உள்ள போறதுக்கு உரிமை வேணும், பூஜை பண்றதுக்கு உரிமை வேணும், கும்பிடுறதுக்கு உரிமை வேணும். இதை அவர் தீர்மானமாக 26 வச்சாரு. புரட்சியாளர் அம்பேத்கர் தன்னுடைய லாகூர் மாநாட்டு பேச்சு, அது புத்தகமாக ஜாதி ஒழிக்கும் வழின்னு புத்தகம் வந்திருக்கு. அப்போ பெரியார் போட்டார். இப்போ பல இயக்கங்கள் போட்டு இருக்கிறார்கள். இப்போ தலித் முரசு கூட மிக அழகான ஒரு பதிப்பை வெளியிட்டு இருக்கிறார்கள். அதில் அவர் சொல்லுவார் எப்படி ஜாதி ஒழியும்னா, அவர் பல முறைகளை சாதி மறுப்பு திருமணங்களை சொல்லுவார். அடுத்து அவர் சொல்லுவார், ரத்தம் கலக்காமல் ஜாதியெல்லாம் கலக்காது. அகமண முறை உடைக்க வேண்டும் என்றால் புறமான முறை தான் நடக்கணும். உன் ஜாதிக்குள்ள பண்ணாதான் ஜாதி இருக்கும், வெளியே போனாதான் உடையும். 2 பேரும் பண்ணிக்கிற போது 1/2 ஜாதி ஆகும், அப்புறம் 1/4 ஆகும். இப்படியே மாறிட்டே போகும், ஜாதி இல்லாமல் போகலாம். அடுத்து இன்னொன்னு சொன்னாரு அவரு, இதையே தான் அவரும் சொன்னாரு. அவர் இன்னும் கொஞ்சம் விவரமாக சொன்னார் புரட்சியாளர் அம்பேத்கர். இந்த அர்ச்சகர வேலையெல்லாம் கட்டுப்படுத்தணும், எவ்வளவுன்னு வரையறுக்கணும், ஆள் எத்தனைன்னு. இந்த ஊருக்கு கலெக்டர் ஒருத்தனை வைக்கிற மாதிரி, தாசில்தார் ஒருத்தன் தாங்கிற மாதிரி, அல்லது 6 பேர் தாங்கிற மாதிரி, கோயிலுக்கு எத்தனை அர்ச்சகன்னு முதல்ல வரையறுக்கணும். அது இஷ்டத்துக்கு இருக்கான். சிதம்பரத்தில் போனால் எல்லாம் பூசாரி தான், எல்லாம் அர்ச்சகன் தான். 5000 பேர் அர்ச்சகனாக இருப்பான் அந்த ஊரில். அவனுக்கு கல்யாணம் ஆகிட்டா அவனுக்கு ஒரு பங்கு. எனவே அவன் சின்ன வயசுலேயே கல்யாணமும் பண்ணிக்கிறான். எனவே அதற்கு பதிலாக வரையறுக்க வேண்டும் என்று சொன்னார். முதல்ல எண்ணிக்கை வரையறு. அரசு ஊழியர்களைப் போல், சிவில் ஊழியர்களைப் போல் அவருடைய எண்ணிக்கையை வரையறுக்க வேண்டும் முதல்ல வச்சார். அடுத்து சொன்னார், உரிய பட்டய படிப்பு படித்தால் அல்லது அர்ச்சகராக கூடாது என்று சட்டம் கொண்டு வர வேண்டும். அதற்கான படிப்பு வைக்கணும். சரி, ஏற்கனவே இருந்தவனுக்கு குறிப்பிட்ட கால எல்லைக்குள் தேர்வை தேர்லன்னா அவன் வேலை இல்லைன்னு சொல்லணும். இப்போ மந்திரந்தீதமாக ஐயரா இருக்கான், அவனுக்கு என்னென்ன தமிழ் எழுதி மனப்பாடம் பண்ணிருப்பான், தப்பா சொல்லுவான். கோயிலில் கல்யாணத்தில் கருமாதி மந்திரம் சொல்லுவான், கோயிலில் போய் கல்யாண மந்திரம் நமக்கு ஒன்றும் தெரியாதுல்ல. அவன் என்ன சொல்றான்னு மொழி தெரிஞ்சாதான் நமக்கு தெரியும். எனவே அவர்களுக்கு உரிய பட்டயத்தில் தேர்ச்சி அடைய வேண்டும். குறிப்பிட்ட கால வரைக்குள் தேர்ச்சி அடையாதவரை அர்ச்சகர் பதவியிலிருந்து நீக்கணும்னு அவர் சொன்னார். எப்போ? 35 சொன்னார். பெரியார் 26 சொன்னார். அதற்காக மற்ற மாநிலங்கள் செவிசாய்த்ததோ இல்லையோ, தமிழ்நாட்டில் கலைஞர் ஆட்சியின் போது ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். பரம்பரை நியமனம்லாம் கிடையாது அர்ச்சகருக்கு, அறங்காவலர் பார்த்து நியமித்துக் கொள்ளலாம் என்பதுதான் சட்டம். அது உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சு. அவன் நேராக அங்கே தான் போவான், உயர் நீதிமன்றத்தில் நம்ப மாட்டான், பார்ப்பான். அது நம்ம ஆளுங்க மட்டும் நினைச்சேன். தமிழ்நாட்டில் பாப்பான் குறைவு, எல்லாம் நம்ம ஆளு தான் உட்காந்துருக்கான் நீதிபதியாக. எனவே நேராக அங்கே தான் போனான். அவன் உடனே அது செல்லாதுன்ட்டான். செல்லாதுன்னு சொல்ல, அதெல்லாம் சரி, பரம்பரை உற்சவம் செல்லாதுன்னு போட்ட சட்டம் கரெக்டு தான். ஆனால் வேற ஜாதிகாரனை போட்டால் எங்கிட்ட திருப்பி வான்ட்டான் அவன். பெரியார் தான் சொன்னார், ஆப்ரேஷன் சக்சஸ், நோயாளி செத்து போயிட்டாருன்னாரு. சட்டம் செல்லுன்ட்டான், நமக்கு என்னடா பிரயோஜனம்னாரு. அதற்கு பின்னால் நீண்ட காலம் போயிட்டு பெரியார் 100ஆண்டு விழாவில் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு குழுவை நியமித்தார். என்ன சொல்லியிருக்கானே, அது ஏதாவது இருக்குதா, நீ கண்டுபிடிச்சு சொல்லுன்னு ஒரு நீதிபதி மகராசன் என்பவர் தலைமையில், அவர் உயர்நீதிமன்ற நீதிபதி, அவர் தலைமையில் ஒரு குழுவை போட்டார். அதில் சங்கராச்சாரி, கிருபானந்த வாரியார் எல்லாம் உறுப்பினர்கள். அது போட்டு அந்த குழு அறிக்கையில் சொன்னார், அதெல்லாம் தடை கிடையாது, யார் வேணாலும் இருக்கலாம். அந்த ஆகமத்தில் சொல்றதை பார்த்தா எவனுமே இருக்க முடியாது. ஆகமத்தில் சொல்லுகிறது பல்லு உடைஞ்சவங்க கூட அர்ச்சகராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது.
பெருத்த உடல் உள்ளவன் அர்ச்சகராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. 100% பேர் அர்ச்சகனாக இருக்க மாட்டான். நம்ம ஐயர்களை பார்த்தாவே தெரியும். மனைவி இழந்தவன் அர்ச்சகராக இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறது. மாறுகண்ணுடையவன் அர்ச்சகராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. அவர் ஒவ்வொரு ஆகமாக போட்டு என்னென்ன சொல்லுதுன்னு போட்டு இப்படிலாம் பார்த்தா ஒரு அர்ச்சகம் கூட தேர மாட்டான். அதனால் அதெல்லாம் ஆகமத்தை பார்த்தா வேலையாகாது, நீ போடலாம், எல்லாத்தையும் போடலான்னு பரிந்துரை கொடுத்தார் எம்ஜிஆர்கிட்ட. அது அது எழுத்துக்கிட்டே இருந்தது. ஜெயலலிதா காலத்தில் பேசினார்கள். இருந்தாலும் கலைஞர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தபோது மீண்டும் அர்ச்சகர் பயிற்சி பள்ளிகளை உருவாக்கினார். உரிய பயிற்சி பெற்றாங்க. 206 பேர் தேர்ச்சி அடைஞ்சு இன்னும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வேலைக்கு போட்டவுடனே திருப்பி உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டான். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது 2-3 ஆண்டுகளாக இருக்குது. என்ன வழக்கில் என்னன்னா, தமிழ்நாடு அரசு சொல்லிவிட்டது நாங்கள் சமரசம் பண்ணிக்கிறோம் என்று சொல்லி 6 மாசமா சமரசம் பேசாமே இருக்குது. எனவே அது இழுத்துக்கொண்டே இருக்கிறது. எனவே இந்த நிலையில் அர்ச்சகர் உரிமை இல்லை என்று சொன்னால் நீ சின்ன ஜாதி, நீ அர்ச்சனை பண்ணக்கூடாது என்றுதானே பொருள். அது நிறைவேறுகிற வரை அப்போ இந்த தலைவர்கள் எல்லாம் அங்கு போய் குரல் எழுப்ப வேண்டும். ஏன் எங்களுக்கு உரிமை இல்லை? நான் என்ன பெரிய ஜாதி, எவ்வளவு பெரிய ஜாதி, நான் ஏன்டா அர்ச்சனை பண்ணக்கூடாதுன்னு கேட்கணுமா இல்லையா? அந்த இழிவை தாங்கிக் கொள்ள சம்மதிக்கிறார்கள். அதை குறித்து இவர்கள் அக்கறைப்படவில்லை. அதை பொறுத்து எந்த குரலும் எழுப்புவதில்லை, போராடுவதில்லை, பேசுவதில்லை. ஆனால் இங்கு இருக்கிறதை பேசுவதை நாம் என்ன புரிந்து கொள்வது? தங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற இழிவை துடைத்துக் கொள்வதற்கு போராடாத ஜாதி தலைவர்கள் வேறு எதற்கோ போராடுகிற போது நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளலாமா என்பதை நீங்கள் மீண்டும் சிந்திக்க வேண்டும். இந்த நிலையில் பல நம்முடைய சிக்கல்கள், ஏராளமான சிக்கல்கள் நமக்கு காரணமாக இருக்கிறது. குறிப்பாக ஜாதி சிக்கல். அதற்கு இந்து மதம் என்ற பெயரால் இந்து மதத்தை வைத்துக் கொண்டு இது பண்றான். இந்து மதம் தான் அரசு மதமாக இப்போது இருக்கிறது. நீங்க எல்லா இடங்கள்லையும் பார்க்கலாம். ஒரு காலத்தில் அப்போதெல்லாம் திரைப்படங்களில் கூட மாலை மாற்றி திருமணங்களைத்தான் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்திருக்கிறோம். இப்பெல்லாம் ஐயர் மந்திரம் சொல்லி தான் கல்யாணம் பண்றாரு. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் செய்தித்தாளை படிக்கிற போது அமைச்சர் அடிக்கல் நாட்டினார் என்ற செய்தி தான் வந்திருக்கும். ஏதாவது ஒரு கட்டடம்னா அமைச்சர் அடிக்கல் நாட்டினார், மாவட்ட ஆட்சித்தலைவர் அடிக்கல் நாட்டினார். இப்ப என்ன படிக்கிறோம்? பூமி பூஜை செய்தார்கள் தான் வருது செய்தி. இப்போ ஒரு பெரும் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அரசு துறையில் மதம் தெரிந்தே நுழைக்கப்படுகிறது. அதை அனுமதிக்கிறார்கள். நாமும் பார்த்து சரி அது எப்போது நடக்கிறதா நினைச்சிட்டு இருக்கோம். எப்போது நடப்பதல்ல, இப்போது புதிதாக வேகமாக நடக்க தொடங்கி இருக்கிறது. இது நமக்கு ஒன்னா அங்க பூஜை பண்ணிட்டா நமக்கு ஒன்றும் ஆக போகல. ஆயிட்டா அது இந்து மதம் என்பதை உறுதி செய்யும். அரசின் மதம் இந்து மதம் என்பதை உறுதி செய்யும். எனவேதான் மற்ற மக்கள், மற்ற குறிப்பாக இஸ்லாமியர்களை எப்படி பார்க்க, நாங்கள் எங்களுடைய தலைமை செயற்குழுவில் அதான் தீர்மானமாக போட்டோம். இஸ்லாமிய ஈழத்தமிழன் என்றால் குற்றவாளி என்று பார்ப்பதை போலத்தான் இஸ்லாமியன் என்றால் அவன் சந்தேகத்துக்குரிய குற்றவாளி, அவன் பிறந்துட்டானவே போதும் என்று ஒரு போக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க இருக்குது. அப்துல் கலாம் போனார், உன் பேரு முஸ்லீமா இருக்குது, எல்லாரும் செக் பண்ண கழட்டிட்டு தானே விடுவான்ட்டான். இங்க வேணா ஒரு பெரிய விஞ்ஞானி அணு விஞ்ஞானி கூட டூப்பிட்டு இருக்காரு. அவர் அணு விஞ்ஞானி அல்ல, ஏவுகணை விஞ்ஞானி. அவர் கதை விடுறாரு, நான் அணு விஞ்ஞானி, அணுவை பத்தி தெரியுங்கிறார். அவர் நான் வக்கீல்கிட்ட போய் பல்லு வலிக்கு மருந்து கேட்டால் அவருக்கு என்ன தெரியும்? அவர் வேணா MA படிச்சிருக்கலாம், உரிய துறையில் தான் சொல்லணும். அவர் எல்லாத்தையும் நுழைஞ்சவர், எப்படியோ பாலா போட்டு நமக்கு இருந்தார். அப்துல் கலாம் ஐயர் என்று நாங்கள் சொல்வது உண்டு. அவர் எப்போது குர்ஆன்லேருந்து எடுத்து மொழி கேட்டு சொல்லியிருக்காரா? கீதையிலிருந்து சொல்லுவார், ரிக்வேதத்திலிருந்து சொல்லுவார். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் பிஜேபிக்காரன் அவரை குடியரசுத் தலைவர் ஆக்கணும், எல்லாம் ஆக்கியிருக்க மாட்டான். எப்படியோ போட்டு அவரு போனாரு, அவரை பூரா அவுத்து போடுறான்ட்டான். உன்னை செக் பண்ணிட்டு தான் உடனே பிரசிடெண்டாக இருந்தால் இருந்துட்டு போ, குடியரசுத் தலைவராக இருந்தால் நீ இருந்துட்டு போ, எனக்கெல்லாம் காட்டிட்டு போ என்றுதான் அவரை அனுமதித்தான். இந்த கமலஹாசன் வேணா வைணவ மதத்தை தூக்கி பிடித்து பூணூல் போட்டு சினிமாவுக்கு வரலாம். ஆனால் அவரை போன பேரு பார்த்தா துலுக்கம் பேரு மாதிரி இருக்கான்னு அவனை செக் பண்ணான். அனுமதிக்காமல் பல மணி நேரம் நிறுத்தி வைத்தார். உலகம் முழுதும் அப்படி ஒரு போக்கு வந்துருச்சு. அதை விட இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது. காரணம், இந்த நாடு இந்துக்கள் நாடு என்பது மெல்ல மெல்ல எல்லார் மூலையிலும் ஏறிக்கொண்டிருக்கிறது. காவல்துறை மூலையில, அரசு எல்லார் மூலையிலும் ஏறிக்கிட்டு இருக்கு. இது நாம் கவலையோடு பார்க்க வேண்டிய ஒரு செய்தி. மதச்சார்பின்மை என்பதோடு இதையெல்லாம் இணைத்து பார்த்தால்தான் மதச்சார்பின்மை எவ்வளவு முக்கியம் நமக்கு தெரியும். எனவே நாம் அதை பற்றி பேச வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் மதச்சார்பின்மை பேச வேண்டும். சமுதாயத்தில் ஒட்டுமொத்த வெகுமக்கள் மீது, பார்ப்பனரை தவிர்த்து அனைத்து பார்த்தனல்லார் மீதும் இழிஜாதி என்ற முத்திரை அர்ச்சகராக அனுமதி இருக்கிறது. எந்த கோயில்ல மத்த நீ மோசமான ஜாதி மோசமான மதம்னு சொல்றல்ல, வெளிநாட்டு மதங்கள்னு சொல்றான். இவெல்லாம் வெளிநாட்டுல இருந்து வந்த மதங்களா? எனக்கு என்ன, இந்த வயதெல்லாம் எங்க ஊர்லயே வந்தது? அதுவும் வெளிநாட்டிலிருந்து தான் வந்து, மத்திய ஆசியாவிலிருந்து தான் வந்தது. வெளிநாட்டு மதம் தான்.
இயேசுநாதர் கூட இவர் சிவபெருமான் கூட இமயமலையில் இருக்காராம். அது இந்தியாவில் இல்லை, அது நேபாளத்தில் இருக்குது. நீ வெளிநாட்டுக்காரன் தான், அப்படியா சொல்ல முடியும்? இப்படி ஏதாவது சொல்லி பிரித்து இந்து மதத்தை மட்டும் உயர்வாக செய்ய வேண்டும் என்று செய்கிற போதுதான் பெரியாருடைய பகுத்தறிவு பிரச்சாரங்களை, அவருடைய புராணத்தை அம்பலப்படுத்திய கதைகள்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பகுத்தறிவு என்பது, கடவுள் மறுப்பு என்பது ஜாதியை ஒழிப்பதற்காகத்தான். அந்த கடவுள்களை பற்றி தெளிவாக புரிந்து கொண்டால் நாம் நிராகரித்து விடுவோம். அப்ப கடவுளை மட்டுமா நிராகரிப்போம்? கதைகளை மட்டுமா நிராகரிப்போம்? அவர் சொன்ன சொற்களும் பொய்யானது என்பதை சிந்திக்க தொடங்குவோம். சரியானதா என்று ஆய்ந்து பார்க்கவாது தொடங்குவோம். எனவே இதையெல்லாம் சேர்த்து பார்க்கிற போதுதான் இந்த இந்து மதத்தின் பல கட்சிகள் இருப்பதாக நாம் சொல்லிக் கொள்கிறோம். இப்போ வந்து பிஜேபி தான் இந்துத்துவ கட்சின்னு பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் மட்டும் என்னங்கிறீங்க? இது ஒரு சின்ன வடிவம், அது கொஞ்சம் பெரிய வடிவம், அவ்வளவுதான். காங்கிரஸ்காரன் அப்படிதான். ராமர் பாலத்தின்னு இங்க ஒரு செய்தி வந்தது. அந்த பாலத்தில் சேது கால்வாய் வெட்டுவதற்கு பல முயற்சிகள் பண்ணி வந்தது. அது பிஜேபிக்காரன் தான் அனுமதிச்சான். அதுக்கு வைகோவுக்கு பெரும் பங்குண்டு என்பதை நாம் அறிவோம். அறிவித்தார்கள், நடந்தது. இப்போ ஒருத்தன் வழக்கு போட்டான். யார்? சுப்பிரமணிய சாமி வழக்கு போட்டான். என்னன்னு போடுறான் அவன்? என்னுடைய நம்பிக்கை அது ராமர் கட்டுன்னு நான் நம்புறேன், அவ்வளோதான் அவன் வழக்கில் இருக்கு. வேற ஆதாரம் ஏதாவது டாக்குமெண்ட் போட்டிருக்கானா? ஒன்றும் கிடையாது. எனக்கு நம்பிக்கையா, நான் நம்புறேன், என் நம்பிக்கை அப்படி சொல்லுகிறது, ராமர் தான் கட்டினான்னு. நாம கேட்குறோம் 12.25 லட்சம். நம்ம ராமகோபாலம் கரெக்டாக வருஷம்னு சொல்லுவார். 12.25 லட்சம் வருஷங்களுக்கு முன்னால் கட்டப்பட்டது. நாம கேள்விப்படுறோம் மனுஷன் தோன்றிய 1 லட்சம் வருஷம் தான் ஆகுது. 12.25 லட்சம் வருஷம் ஏமா அயோத்தியில் ஏமா இருந்திருப்பான்? அயோத்தியில் மக்கள் இருந்து இப்போதான் 8000 வருஷம் தாங்கிறான். அப்புறம் எப்படா அங்கே மனித நடமாட்டமே இல்லாத ஊரில் எப்படா ராமர் இருந்தான்னு சொல்கிறேன்? நமக்கு இந்த கடல் 2 பேருக்கும், இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்கிற கடல் 20,000 ஆண்டுகளுக்கு முன்னால் இல்லை என்பதுதான் நாம் படித்த வரலாற்றில் நம்ம புவியியல் சொல்லுகிறோம். தொல்புவியியல் அதுதான் சொல்லுகிறது. 20,600 வருஷத்துக்கு முன்னாலே இடையில் கடலே இல்லை. அப்புறம் ராம இப்படி 12.25 வருஷத்துக்கு பாலம் கட்டினான். தரமேலையா பாலம் கட்டிருப்பான் அந்த மடையன்? அவனை ஃப்ளைஓவராக போட்டான், கீழே ஒன்று போகிறதா போட்டிருப்பான். இதை சொல்லுகிறான். இதை வந்து நீதிமன்றத்திற்கு போன பின்னால் அவர்கள் உரிய துறையிடம் அனுப்புகிறாங்க. இது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, இது ஏதாவது கட்டினதா? 12.25 லட்சத்துக்கு கட்டினதா? யாராவது கட்டிருப்பாங்களா என்று கேட்கிறார். நம்ம வரலாற்று ஆய்வுத்துறை ஒரு அறிக்கை கொடுக்கிறார்கள். இந்த கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிற கதை மாந்தர்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரம் இல்லைன்னு சொல்றான். இவன் ராமர் இல்லைன்னா சொல்லல, இதை கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிற கதை மாந்தர்கள், அதுல வர்ற அந்த கேரக்டர் யாருமே இருந்ததற்கு வரலாற்றில் சான்று இல்லைன்னு கொடுக்குறான், அவ்வளவுதான். அப்ப அவன் வரலாற்று ஆய்வாளர்கள் வரலாற்றை பார்த்தான் கொடுப்பான், அவன் புராணத்தை பார்த்தா கொடுக்க முடியும். நம்ம காங்கிரஸ் அரசு 2 பேரையும் இடைநீக்கம் செய்தது. அவனு பதவி விட்டு நீக்கி பிடிச்சவங்கள. தேசிய வரலாற்று ஆய்வு நடுவத்தில் இருந்தவர்களை நீக்கிவிட்டார்கள். அப்ப இவன் வரல, இவன் மட்டும் என்ன பிஜேபிக்காரன், அவன் என்ன இந்துத்துவாதி, இவன் என்ன இந்துத்துவாதி இல்லை, எல்லாரும் அப்படித்தான் இருக்கிறார்கள். அதில் இருக்கிற அமைச்சர் பரத்வாஜின்னு ஒருத்தன் கூட சொன்னான், சும்மா நம்ம வந்து புராணங்களை எல்லாம் மறுக்கக்கூடாது, மதத்துவாதிகளை புண்படுத்தக்கூடாது என்று சொன்னார்கள். இன்னும் அதுதானே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே நம்முடைய மதத்தில் இந்து மதம் என்பதைத்தான் இந்திய மதமாக நம்மிடம் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். நம்ப சொல்லுகிறார்கள். நாம் இந்தியர்கள் அல்ல, இந்துக்கள் அல்ல, ரெண்டுமே நாம் இல்லை. நாம் இந்துக்கள் என்பது எப்போதும் நம்ம வரலாற்றில் அவங்க கொண்டு நம்ம மேலே வச்ச பேர் தான். நம்ம இந்துக்களாக எப்போதும் இருக்கவில்லை, நாம் அறிந்ததில்லை. அவன் இங்கே இந்த நாட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் ஆங்கிலேயன் பேர் வைக்கிற வரைக்கும் இல்லை. சங்கராச்சாரியே சொல்லியிருக்கிறார், ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார், அவருடைய கருத்துக்கள்லாம் சேர்ந்து ஒரு புஸ்தகம். நாமெல்லாம் பேசினா மனிதன் குரல், அவர் தெய்வத்தின் குரல்னு எழுதியிருக்காரு புஸ்தகம். அதில் சொல்றாரு, ஆங்கிலேயன் வந்தானா என்னமோ நமக்கு பேர் வச்சான், இந்துன்னு பேர் வச்சான், இல்லைன்னா நம்ம அழிஞ்சே போயிருப்போன்னு அவர் எழுதியிருக்கிறார். அவன் வந்து தான்டா பேர் வச்சான். இவனுக்கு எந்த இந்து மதம் எங்கிருந்து, இந்துத்துவம் எங்கே வந்திருக்கும்? ஆனால் இப்படி ஆதாரம் இல்லாத வரலாற்றுகளை வைத்துவிட்டு நம்முடைய பெரிய வளர்ச்சி திட்டங்களுக்கு கூட தடை போடுகிறார்கள். இப்ப நம்முடைய உணர்வு ஈழச் சிக்கல் என்றாலும் அதில் தமிழர்கள் குரல் அங்கு கேட்பதில்லை. மேற்கு வங்கத்துக்கும் வங்கதேசத்திற்கும் ஒரு சிக்கல் வந்தது, இப்ப அண்மையில் வந்தது. அது குறித்து மத்திய அரசு வந்து அனுப்பிச்சு குழு, உடனே மேற்கு வங்க அமைச்சர்கள் அரசு எதிர்ப்பு தெரிவித்தது. எங்க நாட்டு பிரச்சனை எங்களை கேட்காம நீ யார் இருக்கிற? அப்ப இருந்த உள்துறை செயலாளராக இருந்த மேத்யூ, வெளியுறவுத்துறை செயலாளர் மேத்யூ என்பவர் சொன்னார், இல்லை இனிமேல் உங்களை கேட்காமலாம் செய்ய மாட்டோம். மாநில அரசுகளை கேட்காமல் மாநில அரசு தொடர்பான விஷயங்களில் அரசு முடிவெடுக்காது. அதை சொன்ன அன்னைக்கே தான்
இங்கே படைக்கு வந்து ஆலோசனை பண்ணுறதுக்கு இங்கேருந்து ஒரு குழு போகுது. அங்கே நம்முடைய வெளியுறவுத்துறை அந்த பாதுகாப்புத்துறை ஆலோசகர் எல்லாம் இலங்கைக்கு போகிறான். அங்கே வங்காளத்துக்காரன் உங்கள் விஷயத்தை உங்களை கேட்காம செய்ய மாட்டோம். இப்போ தமிழன் விஷயத்தை யாரை கேட்டு செஞ்சீங்க? அப்போ தமிழர்கள் குரல் அவர்களுக்கு கேட்பதில்லை. அங்கே சின்ன குரல் எழுப்பினாலும் உடனே வர்றான், உடனே அதற்கான செயல்படுகிறார்கள். நான் வழக்கமாக என் கூட்டங்களால் நாங்கள் சொல்வது உண்டு. இந்த தலைப்பாக கட்டக்கூடாதுன்னு சொன்னான். சீக்கியர்கள்லாம் ஹெல்மெட் தான்டா போடணும்னா, அந்த இதெல்லாம் கட்டிட்டு போகக்கூடாது. இவன் இல்லைன்னா நான் அதுதான் போட்டுக்கோண்ணா, வேணா அதை கழட்டிவிட்டு ஹெல்மெட் போடணும். அதை பேசுறதுக்கு பிரதமர் பேசுறாரு, பிரான்ஸ் வந்து அதிபரிடம் பேசுகிறார். இப்படிப்பட்ட செயல்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் தமிழர்களுக்கு 1.5 லட்சம் பேர் செத்த போதும் அவர்கள் கேட்கவில்லை. அப்ப எங்கள் குரல் உங்களிடம் கேட்பதில்லை, எங்கள் நாகரீகம் உங்களுக்கு புரிவதில்லை, எங்களுடைய கொள்கைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை, எங்கள் கோரிக்கைகள் உங்கள் செவிகள் விழுவதில்லை. அப்புறம் அதனால் நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் உங்களவர்கள் இல்லை என்று கருதுகிறோம். அதுதான் முடிவாக இருக்க முடியும் என்று பெரியார் 38 சொன்னார், இறுதி வரை சொன்னார். 1977 ஆண்டு டிசம்பர் 19 நாள் தான் அவர் இறுதியாக பேசினார். அவர் மறைவதற்கு 4 நாட்களுக்கு முன்னால் ஆற்றிய உரையில் கூட சொன்னார், இந்த சாக்கிலாவது நாம் இந்தியா விட்டு வந்துட மாட்டோமா என்று சொன்னார். அவர் நம்முடைய இழிவுகளை போக்காத இந்த போராட்டத்திலாவது நாம் துண்டித்துக் கொள்வோம். துண்டித்துக் கொண்டால்தான் நம்முடைய தமிழர்களுடைய பெருமையை அல்லது நம்முடைய மானத்தை நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று சொன்னார். இந்த இரண்டையும் இணைத்து போட்ட இந்த வேளையில் இப்படி பல சிந்தனைகளை நாம் நம்முடைய ஆய்வுக்கு கொண்டு வர வேண்டும். நாம் மீண்டும் சிந்தித்தாக வேண்டும். இது நாம் இந்தியர்களாக தொடர்ந்தால் நம் மானம் காக்கப்படுமா, உரிமை காக்கப்படுமா, நம் உறவுகள் காக்கப்படுவார்களா, அவர்களுக்கான மீள் வாழ்வு கிடைக்குமா என்பதை சிந்தித்து பார்த்தால் நீங்கள் வரவேண்டிய முடிவை தான் பெரியார் அன்றே சொன்னார். விரைவில் அந்த முடிவுக்கு வருவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.